ஈரோடு புத்தகத் திருவிழாவின் மாலை நேர சிந்தனை அரங்க நிகழ்வு 4ஆம் நாளாக நடைபெறுகிற இந்த சிந்தனை அரங்க நிகழ்விற்கு நம் அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற தி சென்னை சில்க்ஸ் அண்ட் குமரன் தங்க மாளிகை என்ற மாநில அளவில் தமிழ் கூறும் நல்லுலகம் அளவில் பிரசித்தியும் புகழும் பெற்றிருக்கிற தொழில் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் பேரன்பிற்குரிய திரு கே விநாயகம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் முன்னிலை வகித்திருக்கிற நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் திரு சுவாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கின்ற ஈரோடு மாநகராட்சியின் ஆணையாளர் அர்பித் ஜெயின் IAS அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பேருரை நிகழ்த்துவதற்காக அதிலும் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்துவதற்காக பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவரின் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஊடகவியல் தோழர்களே, இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் வேறு பல மாவட்டங்களிலே இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று தலைமை ஏற்க வந்திருப்பவர் நம் இனிய சகோதரர் கே விநாயகம் அவர்கள். நம் மக்கள் சிந்தனை பேரவைக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கின்ற சென்னை சில்க்ஸ் குமரன் தங்க மாளிகை என்ற ஒரு பெரிய கீர்த்திமிக்க நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர். தொடக்க காலத்தில் இவரது மூத்த சகோதரர் கு பரஞ்சோதி அவர்கள், அவர்தான் இவர் தந்தையாருக்கு அடுத்த மூத்த சகோதரர். அவர் எங்களோட இருப்பார். ரொம்ப எளிய மனிதர். சென்னை சில்க்ஸ் உரிமையாளர் என்று யாராவது சொன்னால் யாரும் நம்ப முடியாது. இந்த நேரத்தில் ஜே சுத்தானந்தன் அவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஜே சுத்தானந்தன் அவர்களோடு எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்து கொண்டு பேரவையினுடைய அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மூத்த சகோதரராக விளங்கிய கு பரஞ்சோதி அவர்கள் ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்து விட்டார். அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. அவரது இளைய சகோதரர்களாக விளங்கக்கூடிய மரியாதைக்கு கே விநாயகம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள் இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இங்கே நிகழ்ச்சிக்கு வந்து செல்லக்கூடிய அந்த சகோதர பெருமக்கள் அத்தனை பேரும் நம்முடைய சொந்த சகோதரர்கள் போல் பழகக்கூடிய இனிய மனிதர்கள். அவர் சென்னை சில்க்ஸ் என்ற பெரிய சாம்ராஜ்யம் இருந்தாலும் அவரிடம் தனிப்பட்ட முறையிலே பழகி பார்க்கிற போது அவ்வளவு மென்மையாகவும் பண்போடும் அன்போடும் சமமாக எல்லோரையும் சமமாக மதித்து எளிய மனிதர்களோடு கூட இனிய முறையிலே பழகக்கூடிய பண்பு உள்ளவர்கள் அவர்கள். அவர்களுள் அன்பிற் சிறந்த கே விநாயகம் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள், நான் எண்ணி பார்க்கிறேன், இது 21வது ஆண்டு. 2005ஆம் ஆண்டு ஈரோடு ராணா திருமண மண்டபத்தில் 75 அரங்குகளை மட்டும் வைத்து முதல் முறையாக புத்தகத் திருவிழா நடைபெற்ற போது அந்த முதல் ஆண்டிலேயே
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதுபோல முதல் ஆண்டை மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும், முதல் ஆண்டை ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், முதல் ஆண்டை மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தனி முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான முறையில் மக்கள் சிந்தனை பேரவை ஆர்வத்தோடு மரியாதைக்குரிய சுகிசிவம் அவர்களை அழைத்தோம். 2005 அவர் உரை நிகழ்த்தினார். முதல் ஆண்டு அவர் நிகழ்த்திய முதல் உரை முத்துரை மதிக்கத்தக்க அற்புதமான உரை. அவர் உரை நிகழ்த்தி 20 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இடையில் ஒரு முறை அல்ல, பல முறை வந்து உரை நிகழ்த்தி இருக்கிறார். மக்கள் சிந்தனை பேரவையினுடைய வெள்ளி விழாவில் உரை நிகழ்த்துவதற்காக அழைத்தோம். நீங்கள் தான் வெள்ளி விழா சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று அழைத்தோம். வெள்ளி விழா சிறப்பு பேருரை நிகழ்த்தியவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். இப்பேற்பட்ட உரை வெள்ளி விழாவில் அவர் நிகழ்த்திய உரை, அவர் நிகழ்த்திய உரையை விட மகிழச் செய்தது என்று சொல்ல மாட்டேன், நெகிழச் செய்தது என்னவென்றால், அவர் முதல் நாள் திடீரென்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். 2 நாட்கள் நடக்கிற நிகழ்வில் ஒரு மணி நேரம் இவர் உரை நிகழ்த்த வேண்டும். இடையில் சொற்பொழிவாளர்கள் என்ன செய்வார்கள்? எத்தனை மணிக்கு நான் பேச வேண்டும்? சரியாக 12 மணிக்கு நீங்கள் பேச தொடங்குவீர்கள். எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும்? 1 மணிக்கு முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு உணவு இடைவேளை. அப்படி என்றால் சரியாக 11:45 மணிக்கு நான் வந்து விடுகிறேன். இதுதான் சொற்பொழிவாளர்கள் எப்போதும் சொல்வது. நான் அதை தவறாக சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு இருக்கிற வேலை. ஆனால் சுகிசிவம் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு 2 நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் என்றால், அந்த வெள்ளி விழா நிகழ்வில் என்னை உரை நிகழ்த்த அழைத்திருக்கிறீர்கள், நான் அந்த 2 நாட்கள் முழுமையாக பார்வையாளர்கள் வரிசையிலே அமர்ந்து அனைவரின் உரையும் நான் கேட்க வேண்டும். இது கேள்விப்படாத ஒன்று. அது தலைமை ஏற்பதற்கான முறையில் நம்முடைய மரியாதைக்குரிய தியாகி கி லட்சுமிகாந்தன் பாரதி IAS, அவர் 98 வயது, அவர்தான் அந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே இவர்தான் தலைமை ஏற்க வேண்டும், வெள்ளி விழா நிகழ்வுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று அவரை முடிவு செய்தோம். முடிவு செய்த போது நண்பர்கள் சொன்னார்கள், ஐயா இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, அவருக்கோ வயது 98, புரிந்திருப்பீர்கள் நீங்கள் என்று சொன்னார்கள். அவரது 100ஆண்டு விழாவை நாம் தான் நடத்தப் போகிறோம், கவலைப்படாதீர்கள். அவர் தலைமையிலே ஒரு தியாகி, எஞ்சி இருக்கிற ஒரே தியாகி மட்டுமல்ல, IAS படித்தவர் என்பது மட்டுமல்ல, 4 பெரிய மாவட்டங்களில் அந்த காலத்தில் கூட்டு மாவட்டம், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார் என்றால் அப்போது திருப்பூருக்கும் அவர் தான் ஆட்சித்தலைவர், ஈரோட்டுக்கும் அவர் தான் ஆட்சித்தலைவர். அப்படி 6 அகண்ட மாவட்டங்களுடைய ஆட்சித்தலைவராக திகழ்ந்து ஒரே ஒரு பைசா கூட ஊழல் செய்யாத அல்லது ஊழல் செய்ய நினைக்காத, ஊழல் செய்பவர்கள் சுட்டரிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற அருமையான மனிதர். அப்பேற்பட்ட ஒரு தியாகியும் நேர்மையின் சின்னமாக இருக்கக்கூடியவர் தான் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய வெள்ளி விழாவுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அந்த தலைமை உரையை கேட்பதற்கு நம்முடைய சுகிசிவம் அவர்கள் வந்து விட்டார். சொன்னது மாதிரியே வந்து அவர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது மட்டுமல்ல, கடைசியிலே போய் உட்கார்ந்து கொண்டார். பல பேச்சாளர்கள், ஏனென்றால் நானும் அந்த துறையிலே இருந்து வந்தவன் தான் அல்லது இருந்து கொண்டிருப்பவன் தான். பேச்சாளர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் வந்த பிறகு அத்தனை பேசியும் முடித்துக் கொள்ள வேண்டும், நான் பேசிவிட்டு அடுத்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பார்கள். ஆனால் இவர் என்ன சொன்னார் என்றால், அத்தனை பேருடைய உரையும் கேட்க வேண்டும். இந்த அமைப்பை மதித்து, இந்த அமைப்பை அங்கீகரித்து 25 ஆண்டு கால தொடர் உழைப்பை அங்கீகரித்த ஒரு மகத்தான மனிதர் தான் சொல்வேந்தர் சுகிசிவம். அவர் சொல்வேந்தர் மட்டுமல்ல, செயல்வேந்தர். வந்து அமர்ந்து அருமையான முறையில் அத்தனை பேருடைய உரையும் கேட்டது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இவர் விழாச்சிறப்புரை ஆற்றினார். விழாச்சிறப்புரை ஆற்றிய பிறகும் அங்கிருந்தார், எங்களோடு ஐக்கியமாக இருந்தார். ஒரு பேரவையின்
உறுப்பினரை போல, பேரவையில் ஐக்கியமாக இருக்கின்ற ஊழியர்களில் ஒருவரை போல, பேரவையில் இருக்கின்ற மாபெரும் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த பேரவையில் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற ஒரு அற்புதமான மனிதர், ஆளுமை எங்களோடு இருந்தார். அத்தகைய ஒரு மனிதர் தான், அத்தகைய ஒரு ஆளுமை தான், அத்தகைய ஒரு சொற்பொழிவாளர் தான், அத்தகைய ஒரு பண்பாளர் தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். அத்தகைய மாபெரும் பண்பாளரை உலகம் அறிய, இப்போது அவர் சொல்லிவிட்டார், நான் அதிகமாக கூட்டங்களுக்கு போவதில்லை. ரொம்ப வலியுறுத்தினால், நல்ல நிகழ்ச்சியாக இருந்தால், அந்த நிகழ்ச்சி சமூகத்திற்கு பயன்படும் என்றால், சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு முறையில் பயன்படும் என்றால், அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நான் தேதி கொடுக்கிறேன். அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும், அர்த்தமில்லாத நிகழ்ச்சிக்கு போவதை நான் சில ஆண்டுகளாகவே நிறுத்திவிட்டேன். இனி கிடையாது. ஆகவே ஆனால் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு நான் வருகிறேன் என்று மனதார சொன்னது மட்டுமல்ல, இன்று காலையிலேயே வந்து எங்களோடு உரையாடி ரொம்ப மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடும் இருந்த மரியாதைக்குரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர். ஊருக்கு நல்லது சொல்வேன், ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற ஒரு பொதுவான தலைப்பை, அனைவருக்குமான தலைப்பை, என்னென்ன நல்லது இருக்கிறதோ அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நம்மிடத்திலே சொல்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும், மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேல் அந்த சொற்பொழிவு கலையில் ஊழி திரைத்தவர், தமிழ் பரப்பியவர். ஆகவே அவரை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்கிறோம், நெகிழ்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், குறிப்பாக பதிப்பாளர்கள் பலர் இங்கு இருக்கின்றீர்கள். புத்தக வணிகத்தை தொழிலாக கொண்டிருந்தாலும் அது தொண்டாக ஏற்றிருப்பவர்கள் இங்கு இருக்கின்றீர்கள். பல ஆசிரியர் பெருமக்கள், பணி நிறைவேற்ற ஆசிரியர் பெருமக்களை நான் இங்கு பார்க்கின்றேன். இப்போது ஆசிரியர் பெருமக்களாக இருக்கின்ற சிலரையும் நான் பார்க்கின்றேன், பேராசிரியர்கள் சிலரையும் நான் பார்க்கின்றேன். வந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்சார வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையை, வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மண்ணில் இலக்கிய வரலாறு எழுதி கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவை மிக 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 வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர், எனது பாசத்துக்குரிய சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, வணிகமும் அதோடு கூட வாழ்வியலும் அதோடு கூட ஆன்மீகமும் தழைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பாடுபட்டு கொண்டிருக்கிற சென்னை சில்க்ஸ் குடும்பத்தை சார்ந்த பெருமைக்குரிய ஐயா விநாயகம் அவர்களே, மாவட்ட நூலகர் ஐயா அவர்களே, முன்வரிசையிலே வந்து அமர்ந்திருக்கிற இலக்கிய அன்பர்களே, ஈரோடு நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேள்வி போல ஒரு மிகுந்த அக்கறையோடு இந்த பணியினை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டு வருகிற ஒரு லட்சிய தொண்டர் நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அவருடைய இந்த முயற்சி ஈரோடு மண்ணில் கல்வி, அறிவு இவற்றை வளர்க்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி. மனித குலம் தன் அறிவை புத்தகங்களில் பதிவு செய்து புத்தகங்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகிறது. இயல்பில் மனிதனுடைய அறிவு அவனுடைய மரபணுக்களில் பதிவு செய்யப்பட்டும் அவனது குடும்பத்துக்கு மட்டுமே வருவதற்கான வாய்ப்பும் இயற்கை கொடுத்திருக்கிறது. ஆனால் அவனது குடும்பத்துக்கு மட்டும்தான் இயற்கை கொடுக்கிறது, எல்லோர் குடும்பத்துக்கும் இந்த புத்தக திருவிழா கொடுக்கிறது. இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிற அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அவர் என் மீது உள்ள அன்பினாலே சொன்னார், உட்கார்ந்து பேசுங்கள் என்று சொன்னார். நான் பொய்யாக கூட வயதாகவில்லை என்றெல்லாம் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போதெல்லாம் எனக்கு பொய் சொல்லுகிறவர்கள் மீது அவ்வளவு கோபம் வருகிறது.
அதனால் ஒரு விளையாட்டுக்காக கூட பொய் சொல்ல விரும்பவில்லை. உட்கார்ந்து பேசுவது என்னுடைய உடல் நலத்துக்கு நல்லது தான் என்றாலும் யோசித்தேன், நாளை நம்முடைய பேச்சு நிற்கிறதோ இல்லையோ நாமாவது நிற்போமே என்ற எண்ணத்தில். தேர்தலில் நின்றால்தான் தகராறு, தெருவில் நின்றால் தகராறு, புத்தக விழாவில் நின்றால் பெருமைதானே என்பதாலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற நேரங்களில் இதயத்துக்கு நெருக்கமான இலக்கிய அன்பர்களை பார்க்கிற போது ஒரு புதிய உற்சாகம் வருகிறது. இந்த எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, ஊருக்கு நல்லது சொல்வேன் என்பது. அந்த தலைப்பு ஒரு விபத்தில் கிடைத்தது. நான் அவருக்கு தலைப்பு என்று கேட்டவுடனே ஒரு கடுமையான ஒரு தலைப்பை சிந்தித்து சாதியும் நீதியும் என்று ஒரு தலைப்பு கொடுத்தேன். அதை அவர்கள் இருக்கட்டுமே, பிறகு ஒரு முறை பேசிக்கொள்ளலாம், அது கொஞ்சம் சிக்கலான தலைப்பாக இருக்குமே, எதற்காக, அதனால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நெருக்கமான ஒரு இதமான தலைப்பு சொல்லுங்களேன் என்று சொன்னபோது, வாழ்க்கை முழுவதும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதையே தலைப்பாக்கி ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று அந்த பாரதி வரிகளோடு இணைத்து அவர்களிடத்திலே சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் இந்த தலைப்பை கொஞ்சம் அணுகுகிற போது ஒரு 3 கோணத்தில் நம்முடைய சிந்தனையை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் விஷயம், மனித குலத்தின் இயல்பு எது நல்லது என்றாலும் தனக்கு அது உரியது என்கிற சுயநலத்திலிருந்து வெளியே வருவது கடினம். இந்த உலகத்தில் என்ன கிடைத்தாலும் அதில் சிறந்த பகுதி எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு 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 என்கிற ஒரு அனுபவம் மனித மனதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு வேடிக்கைக்கு சொல்வதென்றால், ரொம்ப சின்ன வயதில் என்னுடைய தாயார் வீட்டிலே தீபாவளி என்றால் வீட்டிலேயே பலகாரங்கள் செய்வார். இப்போது போல் கடைகளில் வாங்குகிற பழக்கம் அப்போது கிடையாது, அதற்கு வசதியும் கிடையாது. எங்கள் வீட்டு எண்ணிக்கையும் இப்படி. மைசூர் பாகு எங்க அம்மா கிளறுகிறேன் என்று சொன்னால் வீடே அதற்கு ஒத்துழைக்கும். ஏனென்றால் மைசூர் பாகு எங்களுக்கு கிடைக்காது, அந்த ஓரத்திலே இருக்கிற எல்லை பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த சரியா வருகிற துண்டு இருக்கு இல்லையா, ரொம்ப சரியா வருவது, அது பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் கொடுக்கிற எங்களுக்கு ஓரத்தில் விழுகிற துண்டு, அதில் ஒரு துண்டு கூட ஒரே அளவில் இருக்காது. ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெரியதாக இருக்கும், ஒன்று கோணலாக இருக்கும், ஒன்று வட அமெரிக்கா போல் இருக்கும், இன்னொன்று தென் அமெரிக்கா போல் இருக்கும். எங்கள் தலையில் அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பிரச்சனை, இதில் எது பெரியது என்பதை முடிவு செய்யக்கூடிய அறிவாற்றல் எங்களுக்கு இல்லை. ஆனால் அம்மா எல்லா விஷயங்களையும் எடுத்து வைத்த பிறகு ஓரத்தில் இருக்கிறவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள். நான் ஒரு துண்டு, என் அண்ணன் ஒரு துண்டு, இப்படி ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கொண்ட பிறகு என்னுடைய அண்ணனுடைய கையில் இருக்கிற துண்டு பெரிதாக இருப்பதை போல் எனக்கு தோன்றும், என் கையில் இருக்கிற துண்டு கொஞ்சம் சின்னதாக இருப்பதை போலவும் இது எல்லா மனிதனுக்குமே தோன்றும். ஹோட்டலிலே சாப்பிடுகிற போது கூட பாருங்கள், அடுத்தவருக்கு வருகிற மசால் ரோஸ்ட் பிரவுன் கலரில் இருக்கிறது, நமக்கு வெள்ளை வெளேல் என்று வந்து தொலைக்கிறது. அவருடைய தோசை ஒரு 2 இன்ச்சு நீளம் கூடுதலாக இருக்கிறது, நம்முடைய தோசை தட்டு எல்லைக்குள் முடிந்து விடுகிறது, ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அவருடைய மசால் தோசை எல்லை மீறிய பயங்கரவாதம் போல அது டேபிள் முழுவதும் பிரம்மாண்டமாக விரித்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்று தெரியவில்லை, மனித மனத்தின் ஒரு குழப்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எங்க அண்ணன் கேட்பேன், உனக்கு என்ன பெருசா இருக்கு, நீ என்ன அந்த மைசூர் பாகு பெருசா எடுத்துக்கிட்ட அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும், நீ மக்கு, உனக்கு அது தெரியல, நான் எடுத்துட்டேன் அப்படின்பா. ஒரு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம். அதுதான் நான் எங்க வீட்டுல கடைசி. நான் ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அண்ணனை பார்த்து, என்ன அப்படி அறிவில்லாம இருக்கிற, சின்னவன் தானே, கொடுத்து தொலையண்டா அவனுக்கு, நீ என்ன இவ்வளவு வளர்ந்திருக்க, அறிவு இருக்கா அவனுக்கு, குடுறா அப்படின்னு எங்க அம்மா சிபாரிசு வேற பண்ணுவார். உடனே எங்க அண்ணன் அந்த துண்டை கையில கொடுத்துட்டு என் கையில இருக்கிற அந்த பீஸ் வாங்கிக்குவான். இதோட பிரச்சனை முடிய வேண்டியது தானே. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவான், முட்டாள், இதுதான் வெயிட் ஜாஸ்தி,
அதுல வெயிட் கம்மி. இதை நான் உங்ககிட்டேருந்து கிளப்புறதுக்காகத்தான் இந்த டிராமாவே போட்டேன், புரியுதா? ஏமாந்துட்டியா அப்படிம்பா கோச். இப்ப நம்ம இழந்துட்டோமோ, ஐயோ நமக்கு உரியது அதை விட பெருசானது நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு மறுபடியும் நான் அழுவம் பாருங்க. எங்க அம்மா கேட்பா, உன்னை திருப்தியே பண்ண முடியாதுடா, எத்தனை தடவை இப்பதான் மறுபடியும் சண்டை போட முடியுமா, அவன் தான் கொடுத்துட்டான்ல. இல்ல அதுதான் பெருசா, அதை கொடுக்க சொல்லு. நான் இப்ப வேடிக்கைக்கு சொல்லல, என்னுடைய முட்டாள்தனத்தை நான் எண்ணி பார்ப்பதை போன்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? நாம் எவ்வளவு முட்டாளாக இருந்தோம் என்று அறிந்து கொள்வதுதானே அறிவினுடைய சந்தோஷமான பகுதி. இதை எதற்கு சொல்லுகிறேன்? நல்லது எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது இல்லாமல் இருக்கிறதா? நல்லது நிறைய எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது இல்லாமல் இருக்கிறதா? ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டும் என்ற உலகத்தில் ஊருக்கு வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல எண்ணங்களிலேயே தலையாய எண்ணம். சுவாமி விவேகானந்தர் இளம் வயது ராமகிருஷ்ணருக்கு யாரோ ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அங்க இருக்கிற அத்தனை பேரையுமே கேட்கிறார், இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பதான் கற்பனை குதிரையை நம்மால் தட்டி விட்டுருவான்ல, ஜாம் தடவலாம்ன்றான், ஒருத்தர் வெண்ணெய் தடவலாம் அப்படிங்கிறான், ஒருத்தர் நெய் தடவலாம் அப்படிங்கிறான். அந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சொன்னான், நாம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவர் தான் விவேகானந்தர். என்ன இருக்கோ அதை நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு நல்லது கிடைப்பது பெரிதல்ல, அதை எல்லாரும் சேர்ந்து, இல்லாட்டி சொன்னா கூடி இருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் எழுதுவாளா? ஒரு எல்லாருமா சேர்ந்து அனுபவிப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. பழையதா கூட இருக்கலாம், அது சாதாரணமான உணவா கூட இருக்கலாம். ஆனா ஒரு தனியான ஒரு இடத்துல மிக பணக்கார விடுதியில் சாப்பிடுகிற போது தனி ஆளா உட்கார்ந்து சாப்பிடுறதை விட பழையது சாப்பிட்டாலும் 10 பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. அப்ப அத இன்னொருவருக்கு கொடுத்து வாழ்கிற ஊருக்கு அப்படிங்கிற எண்ணமே ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணம். நல்லது, நான் அந்த நல்லது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறான் பாரதி. ஊருக்குனா அந்த எல்லாத்தையும் நல்லதையும் கொடுக்கணும், அவர்களுக்கு அந்த அறிவு போய் சேரணும் அப்படிங்கிற கருத்தை ஊருக்கு நல்லது சொல்வேன். இப்ப நான் 2 செய்தி இப்ப நல்லதுங்கிற பகுதிக்குள்ள நின்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லதுங்கிறத வரையறை பண்ண முடியாதுங்க. டிஃபைனிஷன், அதற்கு ஒரு வரையறை சுலபத்தில் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்தில் நல்லது இன்னொரு காலத்தில் கெட்டதா மாறிடும். 7 வயசுல பால் சாப்பிட்டா அமுதுங்க, 70 வயசுல பால் சாப்பிட்டா விஷங்க. பால் தானே அது. ஆனா 7 வயசுல சாப்பிடுற போது குழந்தைக்கு வளர்ச்சி, 7 வயசுல அது அமிர்து. அதுவே 70 வயசுல பால் விஷம். வெள்ளை விஷங்கள்ல எழுதி வச்சிருக்கிறார், பால், வெண்ணெய், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இதெல்லாமே விஷம்னு எழுதி வச்சிருக்கிறார். 70 வயசுல அது விஷம், 7 வயசுல அது அமிர்து. அப்ப நல்லதுங்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் எது நல்லதோ அது மற்றொரு சந்தர்ப்பத்தில் நல்லதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் எது கெட்டதோ அதுவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்லதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலம் ஒரு காரணம், நம்முடைய அறிவு வளர்ச்சி ஒரு காரணம், நம்முடைய சிந்திக்கிற முறை ஒரு காரணம், எல்லாவற்றையும் விட நம்முடைய தேவை ஒரு காரணம். சில சமயத்தில் நம்முடைய தேவை காரணமாக அது இப்ப நல்லதா தெரியும், தேவை இன்மை காரணமாக அது தேவையில்லைன்னா நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தும். எனவே நல்லது எது கெட்டது எது என்று வரையறுப்பதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் அந்த நல்லதுங்கிறதுக்குள்ள டிராவல் பண்ணி உள்ள போலாம்னு நினைக்கிறேன். இந்த நல்லது கெட்டது என்பதை பிரிக்கிறதுக்கு ஒரு கூடுதலான ஒரு தராசு நம்மிடத்துல தேவைப்படுகிறது. வழக்கமான தராசுகள் பத்தாது. ஏன்னா ஒரு நிமிடத்தில் ஒரு நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாகும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். அந்த சூழல்ல அது நல்லது, அடுத்த சூழல்ல அது கெட்டது. சார் எனக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுங்க, அவர் கொடுத்தா நல்லது தானே, நான் கற்பனைக்கு தான் சொல்றேன். எனக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்தா நல்லது தானே. ஆமா, எவனோ ஒருத்தர் என்ன கத்தியை காட்டி மிரட்டுற போது உனக்கு அன்னைக்கு தர வேண்டிய இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கன்னு கொடுத்தான்னா அதை விட கெடுதல் உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா? அவன் 15 வருஷமா 10,000 ரூபாய் தராம இருந்தா கூட தப்பு கிடையாது. கத்தியை காட்டி ஒருத்தர் மிரட்டுற போது கொடுக்குறான் பாருங்க, அது தப்புலயே உச்சபட்சமான தப்பு.
ஸோ ஒரு வினாடியில் ஒன்று நல்லது கெட்டதா மாறலாம், கெட்டது நல்லதா மாறலாம். இதெல்லாம் இந்த வாழ்வியல் இருக்கிற ஒரு அற்புதமான செய்திகள். நம்ம இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் பார்த்தோம்னா நல்லதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மனிதர்கள் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில், நான் இதை இறந்த காலத்தில் சொன்னால் சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நிகழ்காலத்திலையும் பல பேர் அப்படித்தான் சார் இருக்கான். நீங்க என்ன வாழ்ந்தன்னு போடுறீங்க, வாழும்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான். இருந்தாலும் நம்ம வாழ்ந்த இறந்த காலத்தை மட்டுமே எடுத்துக்குவோம். காட்டுமிராண்டிகளா இருந்தாங்கல்ல, அப்போ கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்க. கிளவுன் அப்படி இப்படியே ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. ஒருத்தன் செத்தான்னா அந்த கூட்டத்தில் எல்லாருமே செத்துருவாங்க. ஒரு நோய் வருது ஒருத்தனுக்கு அப்படின்னா, ஒருத்தன் செத்தான்னா எல்லாருமே செத்துருவாங்க. மந்தை மனோபாவம் தான். உடல் அமைப்பும் அப்படி, உள்ள அமைப்பும் அப்படி. தன்னை ஒரு கூட்டமாக அடையாளம் காண முடியுமே ஒழிய தன்னை தனி மனிதனாக பிரித்து அடையாளம் காண அவர்களுக்கு தெரியாது. ஆட்டோட இயல்பு எப்படின்னா, ஒரு ஆடு ஒரு நோய் செத்தா சுத்தி இருக்கிற எல்லா ஆட்டுக்கும் அந்த நோய் தானா வரும், காரணமே இல்லாமே வரும். ஏன்னு கேட்டா, எந்த ஆடும் தன்னை ஒற்றை ஆடாக நினைச்சுக்கிறதே இல்லை. அந்த மந்தை தான் ஒட்டுமொத்தமான ஒரு யூனிட். அது அதனால மனிதர்கள் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த போது கூட்டம் கூட்டமா வாழ்ந்தா ஒருவருக்கு ஒரு நோய் வந்தா எல்லாருக்கும் வரும். நோய் எதனால வந்தது? இவனுக்கு மனுஷன் சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. இன்னொரு புரோட்டீன் இவனுக்குள்ள போலேன்னா, இவனால கார்போஹைட்ரேட்டோ புரோட்டீனோ இவனுக்குள்ள போலேன்னா இவனால உயிர் வாழ முடியாது. அன்னைக்கு அவனுக்கு அவைலபிள் என்ன? விலங்குகளுடைய மாமிசம். வேட்டையாடி திங்க கூட அவனுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. செத்து கிடக்கிற விலங்கு எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தான். ஏதோ ஒன்று கிடக்குது அப்படின்னா அவன் சாப்பிடுவான். ஆனா அதுல எவ்வளவு கெடுதல் இருக்கு, அதுக்குள்ள என்ன நோய்க்கிருமி இருக்கு, அது என்ன பண்ணும் அவனுக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவர் அப்படி தவறான ஒரு உணவை சாப்பிட்டுட்டா அது இயல்பாவே அவங்கிட்டேருந்து அந்த நோய் எல்லாருக்கும் பரவி அந்த கூட்டமே அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒரு மனிதன் தன் பசிக்காக ஒரு விலங்கு இறந்து போனதை எடுத்து உண்ணுகிற போது அவனுடைய கூட்டமே அதனால அழிந்து போகுது. அப்ப அவனுக்கு அது கெடுதல் தானே. அது எப்ப நல்லதா மாறிச்சு தெரியுங்களா? என்றோ ஒரு நாள் காடு தீப்பற்றி எரிந்து அதில் ஒரு விலங்கு வெந்து கிடந்து அப்படி கருகிய விலங்கை சாப்பிடுகிற போது அதற்குள்ள இருக்கிற கிருமிகள் செத்து போய் இந்த விலங்கு சாப்பிட்டது கெடுதல் செய்யாமல் இவனை காப்பாற்ற தொடங்கியது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மனிதனுக்கு எது நல்ல உணவு என்று கண்டுபிடிப்பதற்குள் பல்லாயிரம் ஆண்டுகள் நகர்ந்திருக்க வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகள். ஏன்னா இந்த விலங்கு அப்படியே சாப்பிட்டா செத்து போவோம், இதை சுட வச்சு சாப்பிட்டா சாக மாட்டோம் அப்படிங்கிற கிளாரிட்டி மனித இனத்துக்கு பிறப்பதற்கு 5000 ஆண்டுகள் 6000 ஆண்டுகள் ஆகி இருக்கணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இப்போ ஒரு தாவரம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இப்ப நீங்க லேபுக்கு போலாம், டெஸ்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆதி காலத்துல என்ன தெரியும்? 2 விலங்கு போய் அதை திங்கும், அந்த விலங்கு செத்து போகும். ஓ, நம்ம கூட்டத்தில் விலங்கு இது செத்து போச்சு, அப்போ இது விலங்கு சாப்பிடக்கூடிய உணவு இல்லை. விலங்கே சாப்பிடக்கூடிய உணவு இல்லைன்னா நாமளும் சாப்பிடக்கூடிய உணவு இல்லை. ஒரு தாவரம் இவனுக்கு ஏற்றதா ஏற்றதில்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகும். நான் எதுக்கு சொல்ல வர, நல்லதுங்கிற விஷயத்து மேல ஏன் அக்கறை செலுத்தணும்னா, ஒரு நல்லதை உலகம் கண்டறிவதற்கு சில நூற்றாண்டுகளோ சில 1000 ஆண்டுகளோ கழிந்தால் மட்டும்தான் இது நல்லதா கெட்டதா என்பதையே கண்டுபிடிக்க முடியும். இப்ப லேட்டஸ்ட் தியரி என்ன தெரியுங்களா? மருந்து கொடுக்கறாங்க உங்களுக்கு, ஆங்கில மருந்துகள். ஆனா என்ன கணக்கு சொல்றாங்க தெரியுங்களா? மினிமம் 20 இயர்ஸ் இல்லாம ஒரு மருந்து நல்லதா கெட்டதான்னு முடிவுக்கே வர முடியாதுன்ட்டாங்க. ஒரு 20 ஆண்டு காலமாவது மனிதர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன பக்க விளைவை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்த்து அதன் பிறகுதான் இந்த மருந்து நல்ல மருந்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கொரோனாலேயே சும்மா இஷ்டத்துக்கு ஏத்துனா, நீ எப்படியும் போற அதுல போறதுக்கு போனா இதுல வேணா போயே அப்படின்னு தான் பல பேருக்கு ஊசி போட்ட ஐடியாவே. நீ அதுல போறதுக்கு பதிலா இதுல போனா பரவாயில்லைன்ற ஐடியால தான் ஊசியே போட்டாங்க. அப்படியே நாம தப்பிச்சு அதுல இருந்து மேல வந்துட்டோம், ஒரு வழியா வெளியே வந்துட்டோம். ஆனா மறந்துடாதீங்க, இன்னும் 18 வருஷம் பாக்கி இருக்கு. எவனவனுக்கு என்னென்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. அவசர அடியில ஏத்திட்டா, அவன் பாட்டுக்கு ஏத்திட்டா, அது என்னென்ன பின்விளைவை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியல.
நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நல்லதுங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா, ஒரு உணவு நல்லதா என்று கண்டுபிடிக்க பல ஆயிரம் வருடங்கள் வேண்டி இருக்கிறது. ஒரு மருந்து நல்லதா என்று கண்டுபிடிப்பதற்கு பல நூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான செய்திகளில் எது நல்லது என்று கண்டுபிடிப்பது எவ்வளவு கஷ்டம். அப்படி கண்டுபிடித்தவர்கள் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பெயர்தான் மரபு என்று பெயர். மரபுன்னா என்ன? இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப சொல்றாருல திருவள்ளுவர், யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பெற. ஏன் அவர் எவ்வளவு வருஷமா வாய்மையை டெஸ்ட் பண்றாரு? அவருடைய லேபில் வாய்மையை போட்டு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு, யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பெற அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதனால இலக்கியத்துல ஒரு நல்ல செய்தியை ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது 100 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், ஏன் பல்லாயிரம் ஆண்டுகள் கூட கழிந்து போயிருக்கலாம். அப்போ ஒரு நல்லதை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். ஐயா, புத்தகம் நிறைய படிச்சீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா பைத்தியம் முடியும். அதனால தான் பல பேர் படிக்கிறதே இல்லை. நம்ம ஏதாவது பைத்தியம் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல புஸ்தகத்தையே பல பேர் தொடர்றது இல்லை. அதில் ஒரு விநாயகன் சார் யோசனை சொல்றாரு, எல்லாத்துலையும் படிங்கன்றார். லேபில் படிங்க, டேப்லெட்டில் படிங்க, எல்லாத்துலேயும் படிங்கிறார். அது என்ன இருந்தாலும் புஸ்தகத்தில் படிக்கிற போது இருக்கிற சுகம் அதில் வரமாட்டேங்குது. அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி புஸ்தகம் படிக்கிறது, இது பஃபேல வாங்கி அப்படி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த இதிலெல்லாம் லேபில் இந்த டேப்லெட்லாம் படித்தா அது மாதிரி இருக்கு. சரி, நமக்கு பழகலை, ஒழிஞ்சு போகுது. அவர் சொன்னது கரெக்ட் தான், எங்கே நாலேஜ் இருக்கோ தேடி படிக்கணும். சார், இப்போ நம்ம விஷயத்துக்கு வர, ஒரு விஷயம் நல்லதுன்னு ஒருவர் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்றது அவ்வளவு கஷ்டம். திருவள்ளுவர் சொல்றார், கம்பர் சொல்றார், அரிஸ்டாட்டில் சொல்றார், உலக அறிஞர்கள் பல பேர் நல்லதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை கேட்கணுமா இல்லையா? அதையும் திருவள்ளுவரே சொல்லிட்டார், எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்றார். பா கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, எனைத்தானும் நல்லவை கேட்க, எப்படியாவது நல்லது கேளுங்கப்பா, தயவு செய்து நல்லது கேளுங்கப்பா அப்படின்றார். நான் அடிக்கடி பள்ளிக்கூடங்களில் பேசும்போது மாணவர்களுக்கு மகிழ்ச்சிக்காக சொல்வேன், நமக்கு இன்னொருத்தர் ஒன்று சொன்னாலேயே கேட்கப்படாதுன்ற எண்ணம் வந்துடும். இன்னொருத்தர் ஒன்று சொல்றதுனாலேயே அதை கேட்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு பெரிய விழாவில் ஒரு அரசியல் பிரமுகர், பெரிய பதவியில் இருக்கிறவர், அவசர அவசரமா ஒரு பரிசெல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்துறை சொல்லிட்டு போகணும். அவர் வந்தவர் கிடுகிடுன்னு எனக்கு நேரம் ஆகி போச்சு, என்னை ஒன்றும் தொந்தரவு பண்ணாதீங்க, நேரம் நான் பேசிட்டு சொன்னீங்கல்ல அப்படித்தானே, வந்தா நான் பேசிட்டு நான் போயாகணும் அப்படின்னு. ஏன்னா இன்னொருத்தர் பேசுறதை கேட்கக்கூடாது இல்லை, நான் போகணும் அப்படின்னா. அந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் சொல்றது கொஞ்சம் கேளு, ஒரு 15 நிமிஷம் முதல்ல மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்புறமா நீங்க அதெல்லாம் முடியாது, நேரம் ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும், நான் பேசிட்டு நான் பாட்டு கிளம்புறேன். ஹெட்மாஸ்டர் என்ன பண்ண முடியும்? சரிதான். இவர் பேசினாரு, பேசி ஈஸியாக முடிச்சுட்டு, ஒரு பையன் சிரிக்கல, ஒரு பையன் கைதட்டல, ஒரு பையன் ரசிக்கல, ஒரு பையன் கண்ணில் கூட மலர்ச்சியே இல்லை. எரிச்சல் இவர் ஹெட்மாஸ்டரை வருத்த, என்ன என் பசங்களை படிக்க வச்சிருக்கிற, ஒரு பையனுக்கு ஒன்று ரசிக்க தெரில, கைதட்ட தெரில, என்ன வளர்த்து வச்சிருக்க? ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் நான் சொன்ன நீங்க கேட்டீங்களா, எங்க பிள்ளைங்களுக்கு காது கேட்காது, அவங்களுக்கெல்லாம் முதல்ல காது கேட்கிற கருவியை தான் உங்ககிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்க அதை வாங்க கொடுக்க மாட்டேன்னு நேரம் ஆரம்பிச்சீங்க, ஒருத்தனுக்கும் ஒண்ணு கேட்கல சார். இப்ப அவனுக்காவது காது கேட்கல, இவருக்கு காது இருந்தும் கேட்கல. காது கேட்காதது குத்தம் இல்லை, இருந்தும் கேட்காம இருக்கிறவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். திருவள்ளுவர் அவன் பொட்டில் அறையிற மாதிரி சொன்னார், எனைத்தானும் நல்லவை கேட்க. யாருக்கேந்து நல்ல வார்த்தை வரும்னு யாருக்கு தெரியும்? ஒரு குழந்தை சொல்லலாம். நான் என் கட்டுரைகளில் பப்ளு உபனிஷத்துன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஏதோ எந்தில் வந்திருக்குன்னு தெரியல புத்தகத்தில். பப்ளு உபனிஷத் அப்படின்னு ஒரு கட்டுரை, அது என் லைஃப்ல நடந்தது. அதாவது உங்க இதுதான் ரங்கநாதன் தெரு, பாண்டிச்சேரி ரங்கநாதன் தெரு, இந்த உலகத்தில் நடக்கவே வேண்டாத ஒரே தெரு அதுதான். நீங்கள் நின்னா போதும், உங்களை எவனாவது தள்ளிக்கிட்டே போவான். நீங்கள் எந்த கடைக்கு போகணுமோ அங்கே பிரேக் போட்டு அப்படி உள்ளே ஓடிடணும், அவ்வளோதான் வேணும். அந்த ரங்கநாதன் தெருவில் ஒரு தடவை நான் என் பிள்ளைங்களோட போய் மாட்டிக்கிட்டேன். சார், ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கு சார், ஒரு குழந்தை, அதுக்கு பேர் பப்ளுன்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு, அதனால தெரியுது. அது ஓடுது சார் கூட்டத்தில், அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது. அந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுமே அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா சொல்கிறார், பப்ளு
சொன்னா கேளு, வந்து அப்பா கையப்படி, நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போறியே, தொலைஞ்சு போயிடுவே அப்படி. அது காதுலயே வாங்கல, அப்படி இப்படிமா ஓடுது, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடுது. கடைசியா அவங்க அப்பா சொன்னார், பப்ளு இந்த கூட்டத்தில் நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவேன், அப்புறம் ஆப்பேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன் தெரியுமா, அதுக்கு எப்படி. அந்த குழந்தை இப்படி திரும்பி சொல்லி அவங்க அப்பா பார்த்து ஒரு கேள்வி, உனக்கு அறிவு இருக்கப்ப, உனக்கு அறிவு இருக்கப்ப, என்ன உன் கை எவ்வளவு தண்டி, எவ்வளவு பெரிய கை, நான் எப்படிப்பா பிடிப்பேன், நீ தான் என் கையை பிடிக்கணுமே ஒழிய நான் எப்படிப்பா உன் கையை பிடிப்பேன். சார் இது சாதாரண வார்த்தை இல்லை. இந்த கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன்னு போறான் பாருங்க, எல்லா சாமியாருக்கும் இதான் கரெக்ட். உன் ஜென்மத்துல உன்னால கடவுளை பிடிக்க முடியாதுடா, அவன் உன் கையை பிடிச்சா உனக்கு உண்டே ஒழிய நீ எப்படி அவன் கையை பிடிப்ப. பிரம்மாண்டம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க எப்படி இந்த பிரம்மாண்டத்தை பிடிப்பீங்க, அது கருணையால உன் கையை பிடிச்சா உண்டே ஒழிய நீ எப்படி போய் அது இதுதான் கடவுள்னு அளந்துருவிய. இந்த பப்ளு சொன்ன வார்த்தையை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதினேன், பப்ளு உபனிஷத். அது ஒரு உபனிஷத். ஏன்னா நீ என்ன தேடினாலும் உன்னால கடவுளை அடக்க முடியாது, கடவுள் உன்னை பிடிச்சாதான் உண்டு, இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல அப்படி. இதை எதுக்கு சொல்ல வர, எங்க நான் கேட்டது இது, ஒரு மரத்தடியில் தாடி வைத்த ஒரு சாமியார் எனக்கு சொல்லவில்லை, ரங்கநாதன் துணிக்கடையில் ஒரு ஓடுகிற குழந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கடவுள் உன்னை பிடிக்க வேண்டுமே ஒழிய உன்னால் கடவுளை பிடிக்க முடியாது. இட் இஸ் கால்ட் பப்ளு உபனிஷத். எங்கேருந்து நல்ல விஷயம் கிடைக்கும்னு தெரியாது, எங்கிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டாக்கும்னு தெரியாது. எத்தனையோ ஜென் சூஃபி ஞானிகள் இது மாதிரி எதேச்சியா கேட்டதுல ஞானியா மாறினவங்க. சார் ஒரு சூஃபி ஞானியை கேட்கிறாங்க, உன் குரு யாருன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, திருடன். திருடன் எப்படிப்பா உனக்கு குருவாக முடியும் அப்படின்னு கேட்டான். அவன் தான் எனக்கு லைஃபை கற்றுக் கொடுத்தான். நான் அப்படி ஒரு முறை யாத்திரை போறேன், தங்கறதுக்கு வழி இல்லை, ஒரு திருடன் வீட்டில் தங்கி இருந்தேன். அவன் சொன்னா, நான் திருடன் தான், அதை பத்தி கவலை இல்லை சாமி, நீங்க இங்கேயே தங்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்றேன். டெய்லி நைட்டு போவான், திரும்பி வருவான், போவான், திரும்பி வருவான், ஒண்ணுமே கிடைக்கல. என்னப்பா கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அவன் ஒரே ஒரு பதில் சொல்லுவான், கிடைக்கலன்னு சொல்ல மாட்டான், நாளைக்கு கிடைக்கும் அப்படின்பான். கிடைக்கலன்னு சொல்ல மாட்டான், நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். என் வாழ்விலும் எனக்கு இறையருள் இன்று கிடைக்கவில்லை என்றாலும் நாளை கிடைக்கும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதன் அவர்தான். ஒரு திருடன் என்னுடைய குரு அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர்தான் எனக்கு நாளைக்கு அது கிடைக்கும் சொல்வாரு. உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா, இனிமேதான் கத்துக்கணும்னு சொல்லுங்க, இனிமேதான் கத்துக்கணும்னு சொல். எது ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லாத, இனிமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லு, அது ஒண்ணு அதை நோக்கி நகர்த்தும் அப்படிம்ப. சோ யார் தேர்ந்து என்ன விஷயத்தை நம்ம கத்துக்குவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால்தான் எனைத்தானும் நல்ல எங்க இருந்தாவது எப்படியாவது என்ன வகையில கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்லதுன்னு கேட்கறதுக்கு பழகு, கேட்கறத உள்வாங்க பழகு, பிறகு அதை நடைமுறைப்படுத்த பழகு. அப்போ அந்த நல்லது அப்படிங்கிறத வரையறை பண்ணி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றதுக்குள்ளேயே எவ்வளவு சிக்கல். முதல் விஷயம், யாரையும் மட்டமா நினைக்க கூடாது. இவங்கள்ட்ட என்ன தெரிய போகுது, இவங்களுக்கு என்ன, அது மாதிரி மட்டும் ஒருபோதும் நினைக்க கூடாது. யார்கிட்ட என்ன பொக்கிஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. யார் தேர்ந்து வேணாலும் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் வேணாலும் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு எழுதி வச்சு, இந்தியாவில் பணம் இல்லாதவன்னு எவனுமே கிடையாது. அவனுக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, கோயில் உண்டியலை க்ளோஸ் பண்ணியாவது கொண்டாந்து. அவனுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த பணத்தை கொண்டாந்துடும். இது மட்டும் வீடு வாங்கணுமா, துணி வாங்கணுமா, நகை வாங்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, அவனுக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொண்டாந்துருவான். எப்படியாது சேல்ஸுக்கு போறவன் இவன்கிட்ட பணம் இருக்குமா இல்லைக்கா அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அவன் எப்படி இருந்தாலும் கொண்டாடும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு கடையில் நின்று ஒரு முறை ஆப்பிள் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு கிலோ 200 ரூபாய் என்னமோ சொன்னேன். அப்போ ஆப்பிள் 200 ரூபாய் அப்படின்னு. நமக்கு எங்கேயுமே பேரம் பேசி பழக்கம் இருக்கு, ஒரு அல்ப குணம் உண்டு இல்லை. நான் சொன்னேன், எப்போ ஒரு 20 ரூபா குறைச்சிக்கோ, ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா தள்ளணும், அந்த அர்த்தத்தில் 10% டிஸ்கவுண்ட். எப்போ ஒரு 20 ரூபா குறைச்சிக்கோப்பா, 150 ரூபா. அவன் என்ன எப்படி பார்த்துட்டு வாங்கினேன், 1 கிலோ வாங்கிட்டேன். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா நான் 200 ரூபா கொடுத்தேன், அவர் 20 ரூபா திருப்பி கொடுத்தாரு. அவர் 20 ரூபா திருப்பி கொடுத்தாரு. வாங்கி இப்படி பேக்கெட்ல போடும்போது ஒருத்தர் வந்து கை நிறுத்தி, ஐயா தர்மதுரை சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்றார். என்ன தர்மதுரைன்னு நினைக்க வேணாம், அவருக்கு என் பேர் தெரியாததால தர்மதுரைன்னு கூப்பிட்டாரு. ஐயா தர்மதுரை. இப்ப நமக்கு எப்படி சார் இருக்கும், 1 கிலோ ஆப்பிள் நான் திங்கிறதுக்கு வாங்குறேன், அப்போ ஒருத்தர் நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னா பணம் கொடுக்காம இருக்க முடியுமா? நான் உடனே அந்த 20 ரூபாய் அப்படியே தூக்கி அவர் கையில் போட்டேன், என்ன வச்சுங்க அப்படி. இந்த கடைக்காரர் சிரிச்சார் சார் என்ன பார்த்து,
ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சார். எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? இந்த 20 ரூபா உங்ககிட்ட பேரம் பேசிட்டு அவருக்கு போட்டால் நான் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் பணம் தான் அது, என் பணம் இல்லைன்னு சிரிக்கிறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிங்களா? அவர்கிட்ட 5 வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் கடையே அவருக்கு 5 வட்டிக்கு வாங்கி தான் நான் வச்சிருக்கேன். அப்படியே அசந்து போயிட்டு இந்த உலகத்தில் சார், இந்தியாவில் மட்டும் எவங்கிட்டையும் பணம் இல்லைன்னு ஒரு மஞ்சப்பைய கிச்சில் வச்சுட்டு போவான் சார். 10 கோடி வச்சிருப்பான் சார். அது ஈரோடுல சார் கண்டிப்பாக வச்சிருப்பார் சார். வேற ஊர்ல வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஒரு மஞ்சப்பைக்குள்ள 10 கோடி ரூபாய் வைக்கக்கூடியது இந்த ஈரோடு அல்ல. அதுக்கு நிகரா இன்னொன்னு சீரோடு சிறப்போடு ஈரோடு எல்லாத்தோடையும் இருங்க. யார் வேண்டாம். நான் சொல்ல வந்த செய்திக்கு இப்ப மறுபடியும் வர என்ன, இவரிடத்தில் அந்த ஞானம் இருக்குமா என்று யாரையும் புறம் தள்ளாதீர்கள். இவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமா என்று கேவலப்படுத்தாதீர்கள். பாரதி ஒரு வரி பாடினார் பாருங்க. அந்த ஒரு வரிக்கு பாரதிக்கு பல கோடி ரூபாய் கொடுக்கணும். என்ன வரி தெரியுங்களா? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? பெரிய விஷயம் இல்லை. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? ஒரு மனுஷன் நோகும்படியா பார்க்காது. என்ன இவர் மட்டமான ஆளப்பா, இவருக்கு என்ன தெரிய போகுது, இவருக்கு என்ன பெரிய இவர, அப்படி யாரையும் அலட்சியப்படுத்தாத. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். இந்த ஒரு வரிக்கு பாரதிக்கு பல கோடி கொடுக்கணும். ஏன்னா நல்லது என்பது யாரிடத்துல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. காளிதாசனை பத்தி ஒரு செய்தி இருக்கு. காளிதாசன் ஒரு முறை நடந்து போறாரு ஒரு கிராமத்து வழியா. காளிதாசனுக்கு தாகம் வந்தது, தண்ணி தாகம் எடுத்தது. அப்போ ஒரு பெண்மணி கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க, ஊர் கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க. உடனே காளிதாசன் போய், அம்மா தாகமா இருக்கு, குடிக்க வேணும், தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு காளிதாசன் கேட்டாராம். இது ஒரு கற்பனை கதையா இருக்கலாம், நடந்திருக்குமாலாம் யோசிச்சு நீங்க கஷ்டப்பட வேணாம். நடந்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு எனக்கு ஒரு கதை வேணும், அவ்வளவுதான். அது உண்மையா பொய்யாங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஒரு மெசேஜ் அதில் இருக்கு, அவ்வளவுதான். போய் அம்மா தண்ணி கொடுங்கன்னு கேட்டார். இப்பதான் விஷமம் இருக்கு. நீ யாரு? அந்த அம்மா கேட்டது. இதுதான் நம்ம ஊரு. நீ யாருன்னு கேட்காம தண்ணி கொடுக்க மாட்டான். யாருன்னு தெரியாம தண்ணி கொடுக்க மாட்டான். நீ யாருன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும். இது அப்படிப்பட்ட ஊர் இல்லை நம்ம ஊரு. நீ யாரு? அந்த அம்மா கேட்டது. இவன் நாம தான் காளிதாசன், உலக புகழ் பெற்ற கவிஞன். இதெல்லாம் இந்த கிராமத்து பொம்பளைக்கு எங்க தெரிய போகுது, இது ஒரு அறிவு கெட்டது, இதுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்ற நினைப்புல சொன்னா. யாரா இருந்தா என்னம்மா குடிக்கிறது தண்ணி வேணும்னு கேட்டேன். இந்த பேச்சே ஆகாது. யாரு நீ யாருன்னு சொல்லு தெரியும். வழிப்போக்கன். நான் யாத்திரிங்க, வழிப்போக்க போயிட்டு இருக்கிறேன். அப்படி தெரியலையேன்னு சொந்தம்மா. அதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? வழிப்போக்கனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அடையாளம் இருக்கா? அது என்ன தெரியலங்கிற. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான்ப்பா வழிப்போக்கன்னு சொந்த அம்மா. யாருன்னு? சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. ஏன் அதுங்க 2 தான் வழி தெரியாம டெய்லி போயிட்டே இருக்கு. இன்னைய வரைக்கும் அது 2க்கும் வழியே தெரியல. போக வேண்டிய இடத்த இன்னும் கண்டுபிடிக்காம அதுங்க 2 தான் போகுது. எனக்கு தெரிஞ்ச அது 2 தான் வழிப்போக்கர். இவர் பாதி அவுட்டு. சூரியனு சந்திரன் வழி தெரியாம போயிட்டு இருக்கிற வழிப்போக்கனா? என்ன இந்த அம்மா இவ்வளவு பிரில்லியண்டா பேசுது அப்படின்னு ஒரு விஷயம் ஷாக் ஆயிட்டேன். அது ஒரு லெங்க்தியா போகும். நான் 2-3 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இவன் சொன்னான், அந்த மாதிரி அனாவசியமா என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிடிவாதக்காரன், எனக்கு தண்ணி கண்டிப்பா வேணும், நான் ரொம்ப பிடிவாதக்காரன். இந்த அம்மா அப்பவும் சொல்லிச்சு. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன தெரியல? எனக்கு தெரிஞ்ச 2 தான் பிடிவாதமானது. என்ன? நகம் ஒண்ணு, முடி ஒண்ணு. ஏன் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும், ஒரு போதும் அது நிக்கவே நிக்காது. எனக்கு தெரிஞ்ச நகம் ஒண்ணு, முடி ஒண்ணு, அதுதான் இந்த உலகத்திலேயே பிடிவாதம். அவ்வளவு பிடிவாதமா உன்னை பார்த்தா தெரியலையே. உன்னை பார்த்தா நகம் மாதிரியும் தெரியல, முடி மாதிரியும் தெரியலையே. இவன் சொன்னா, இந்த பொம்பளை எப்படிதான் தண்ணி குடிக்கிறது? ஏம்மா தயவுசெய்து சொன்னா கேளுமா, என்னை யாருன்னு கேட்டு கொல்லாதம்மா, நான் ஒரு முட்டாள். எரிச்சல்ல சொல்லுவோம்ல, நான் ஒரு முட்டாள், மட்டையன், தண்ணி கொடு, முட்டாள். அப்படி தெரியலையே உன்னை பார்த்தா. சார், இந்த கதையில் இருக்கிற இந்த நீதி என்ன அழகு தெரியுங்களா? அந்த பொம்பளை கடைசியா சொல்றா, எனக்கு தெரிஞ்சு யார் முட்டாள்னு கேட்டா, மக்களை பற்றி கவலைப்படாத அரசன் தான் உலகத்தில் முட்டாள், அவனுக்கு மந்திரியாக இருப்பவன் அவனை விட பெரிய முட்டாள். உன்னை பார்த்தா அப்படி அரசனாவும் தெரியல, மந்திரியாவும் தெரியல, அப்புறம் என்ன நீ உன்னை முட்டாள்னு சொல்ற? தொப்புன்னு காலில் விழுந்தான். தாயே தாகம் தாங்கள தண்ணியை கொடு அப்படின்னா. இது கொஞ்சம் ரிலீஜியஸ் கதை இல்லையா?
அவன் தண்ணி எடுத்து அப்படி மூஞ்சில தெளிச்சு பாடுறா என்னன்னு சரஸ்வதியா வெளிப்பட்டாள் அப்படின்னு அந்த கதை முடியும். ஆனா 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு காளிதாசன் நினைச்சா, ஆனா அவளுக்கு தெரிஞ்ச அளவு காளிதாசனுக்கு தெரியலன்னு அந்த கதையை முடிச்சான். நீங்க யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவர் தேர்ந்து ஒரு நல்ல விஷயம் வருமா, இவருக்கு எப்படி அது தெரியும், இவரால் இதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு குடும்ப மருத்துவமா இருக்கும் சார். ஒரு நல்ல மருந்து சீக்கிரட் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். எப்பவும் காதை திறந்து வச்சிருங்க. வாரியார் சொல்வார், மற்ற எல்லா உறுப்பையும் அசைக்கும்படியா வச்ச கடவுள் காதை ஏண்டா அசைக்கலன்னா, எவனாவது நல்லது சொல்லும் போது அசைச்சுட்டா, அதுக்காக தான் இது அசையாம அப்படியே வச்சிருக்கிறாராம், அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. நீங்க ஒரு பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பல பேருக்கு ஒன்று தெரியாது. வித்தின் 3 hours அந்த பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவங்களை நீங்க பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டா 100% நார்மலா வீட்டுக்கு வந்துடலாம் வித்தின் 3 hours. இப்போ யார் தெரிஞ்சுக்கணும் இது? இதுக்கப்புறம் நான் முதியோர் இல்லங்கள் எல்லாம் பேசும்போது சொல்லுவேன் என்னன்னா, இந்த கிழவனும் கிழவியும் எவ்வளவு பிடிக்காட்டாலும் ஒரே ரூம்ல படுத்து தொலைங்க. யாரு? கிழவனும் கிழவியும் எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒரே ரூம்லயே படுத்து தொலைங்க. ஏன்? டக்குன்னு ஸ்ட்ரோக் வந்தா 3 மணி நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகலாம். சண்டை போட்டுக்கிட்டு இது ஒரு ரூம்ல அது ஒரு ரூம்ல படுத்தா அப்புறம் காலம் முழுக்க கையை கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்போ வித்தின் 3 hours கூட்டிட்டு போயிட்டா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. சரி, லேட் ஆயிடுச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டாம். 6 hours நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதே இன்ஜெக்ஷன் போட்டா கூட 90% பெராலிட்டிக் ஸ்ட்ரோக்ல இருந்து ஒரு மனுஷனை மீட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியணுமா இல்லையா? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னா சிம்பிள் என்ன, சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு மைல்டு டோஸ் என்ன முதல்ல நம்ம கொடுக்கணும். ஒரு ஆஸ்பிரினாவது கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும். ஏன்? ஆஸ்பிரின் ஒரு பிளட் தின்னர். வேற பெருசா மருந்து கொடுக்காட்டாலும் ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட்டை கொடுத்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் 1 hour 2 hours கூட்டிட்டு போறதுக்குள்ள அந்த பிளட் அந்த அளவுக்கு உறையாம அப்படியே காப்பாற்றப்படும். அங்க ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத்திடலாம். சின்ன சின்ன விஷயம், ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? டாக்டர் பக்தவச்சலம் சொல்றாரு, சொக்கலிங்கன் சொல்றாரு, என்னெல்லாம யூடியூப்ல வடை சுடுவது எப்படி, அதுல பெரிய விஷயம். அந்த பொம்பளை சந்திரன், அந்த சந்திரன் இருக்கிற பாட்டி மாதிரி சுட்ட வடையே சுடுது. புதுசாகவும் ஒன்றும் இல்லை அந்த யூடியூப்ல, புதுசா இருந்தாலும் அது பரவாயில்ல. எனக்கு என் ஒய்ஃப்ட இருக்கிற கோபங்கள்ல ஒரு தலையாய கோபம் என்னன்னா, இவ்வளவு சமையல் குறிப்பும் பாப்பா சார், ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டார் சார். என்னமோ மரவள்ளி கிழங்கு வடை, சக்கரவள்ளி கிழங்கு அப்படியெல்லாம் சொல்லுவோம். பாருங்க போடுறேன், ஏய் நீ என்னைக்கு போட போற அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் ஆகாது சாமி. எதுக்கு சொல்ல வரேன்? பார்க்கறதுக்கு இல்லை, அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம யூடியூப்ல என்ன பார்க்கணும்? அறிவுபூர்வமான தகவல்கள் எவ்வளவு வருது தெரியுமா? அவைகளை கூர்ந்து கவனிக்கணும். உடல் நலம் சம்பந்தப்பட்டது, வாழ்க்கைக்கு தேவையானது, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தி. ஆனந்த் சீனிவாசன் பேசுறாரு, சோமவள்ளி அப்படின்னு பேசுறாரு. எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியாத தகவல்களை எல்லாம் நமக்கு அவங்க சொல்றாங்க. அவைகளை சேகரிக்கணுமா இல்லையா? நம்ம அதை தெரிஞ்சு வச்சா எவ்வளோ பெரிய ஒரே வார்த்தை இவங்க சொல்லுவாங்க ஃபைனான்ஸில், நீயே பணம் சம்பாதிச்சு முன்னுக்கு வர முடியாதுப்பா, உன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாதான் நீ பெரிய அளவுக்கு மேலே வர முடியும் அப்படின்பா. அந்த ஒரு வார்த்தை நமக்கு புரியணும்ல ஃபினான்ஸில் என்னன்னு. உன் பணம் சம்பாதிச்சுதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அதை நோக்கி நம்ம நகரணும், ஒரு படி நகரணும். அதனால நல்ல செய்திகள் எங்கிருந்தாலும் காதை திறந்து வச்சு அதை உள்வாங்கிக் கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கேட்டால் மட்டும் போராதுங்க, நல்ல விஷயங்களை சிந்திக்கணும். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம மக்கள் எப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி அவங்க ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டே போவாங்க. அது தவறுங்க. விஷயங்களை கேளுங்க, நீங்கள் ஒரு நல்ல நீதிபதியாக மாறுங்க. நீங்கள் அதை எடை போட்டு பாருங்க, ரொம்ப முக்கியம். நல்ல நீதிபதியாக மாறுங்க, அப்புறமா அதை எடை போட்டு பாருங்க, அதில் எது சரி எது தவறு அப்படின்னு முடிவு பண்ணிங்க. முடிவு பண்ணிக்கிட்டே வழக்கம் நடத்தாது, முடிவு பண்ணிக்கிட்டே அந்த காரியத்தை செய்யாதீங்க. இப்படி சொல்கிறேன் ஓப்பனாக நினைக்காதீங்க. நிறைய பேர் தீர்ப்பு சொல்கிற போது மேற்கோள் சொல்கிறத நம்பி ஆழமாக படித்தாங்கன்னு நம்பாதீங்க. முடிவை எடுத்து விட்டு அதற்கு சாதகமான மேற்கோள்களை பொறுக்கிக் கொள்ளுதல். பட்டிமன்ற தீர்ப்பிலேருந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, அதுக்கு சாதகமான மேற்கோளை அப்படியே எடுத்து மேலே போட்டால் அது ஏதோ ஜஸ்டிஃபை ஆன மாதிரி இருக்கும். அப்படி ஒருபோதும் வராதிங்க. படித்து அதை பற்றி 2 சைடையும் ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஓ இப்படி பார்த்தா அப்படி இருக்கா, இப்படி பார்த்தா அப்படி இருக்கா. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
இப்போ இந்தியாவில் 2 ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அரசியல் பேசுறது இல்லை, கட்சி அரசியல் பேசுறது இல்லை, ஆனால் தேச அரசியல் பேசுவேன், கட்சி அரசியல் பேச மாட்டேன். தேச அரசியலில் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால், மக்களை வாக்காளர்களை பதிவு செய்கிற போது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த அகதிகள் அல்லது முறையற்ற குடியுரிமை பெற்றவர்கள் இவங்கெல்லாம் வாக்கு போட்டால் ஒரு அரசுக்கு அது பாதுகாப்பு இல்லை, வலிமையான அரசு வர முடியாது, வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ வாக்காளர் பட்டியலை திருத்தி ஒரு கடினமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது சரியா தப்பாங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம், நமக்கு அதில் ரைட்ஸ் இல்லை, அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் லாஜிக்கல் ஆர்குமெண்ட், ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, இதெல்லாம் உள்ள நம்ம அப்படியே வாக்காளர் ஆக்கிட்டா இந்திய அரசோட ஸ்டெபிலிட்டி போயிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், 100% லாஜிக்கல் அந்த ஆர்குமெண்ட். வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் குடியுரிமை பெற்றுவிட்டால் ஒரு அரசினுடைய ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும் என்பது உண்மை. அது உண்மை என்றால் எப்படி? வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றுவிட்டால் ஒரு அரசின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் என்பது உண்மை என்றால், வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் வாக்களிக்கிற ஒரு உரிமையை பெற்றுவிட்டால் மாநில அரசின் ஸ்திரத்தன்மை அதனால் பாதிக்கப்படும் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை மட்டும் ஒத்துக்க மாட்டோம், அதை மட்டும் ஒத்துக்குவோம், அது தப்புன்றது. அது லாஜிக்கலா கரெக்ட்னா இதுவும் லாஜிக்கலா கரெக்ட். வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் ஒரு ஒன்றிய அரசினுடைய தன்மையை பாதிக்க முடியும் என்றால், வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் இங்க இருக்கிற மாநில அரசின் தன்மையினை பாதிக்க முடியுமே. லாஜிக்கலி கரெக்ட். நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீ யாருன்னு கேட்காதீங்க, அது என் வேலை, நான் சொல்லிட்டு போடுவேன், கேட்டவங்க கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 வாக்குரிமை இருக்கணும். எப்படி இரட்டை வாக்குரிமை இருக்கோ அது மாதிரி இருக்கணும். என்ன, மாநில அரசுகளுக்கு அந்தந்த மாநில மக்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டுமே ஒழிய வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்களுக்கு மாநில தேர்தல்களில் பங்கேற்கிற உரிமை தடை செய்யப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்குள்ள இருந்தா கூட அவர்கள் அந்த மாநில அரசினுடைய வாக்களிப்பு தேர்தல் வருகிற போது அவர்கள் வாக்களிக்க கூடாது. அப்போ அவங்களுக்கு வாக்குரிமை போயிடாதான்னா, அவங்க ஊர்ல எப்போ தேர்தல் நடக்குதோ அப்போ இங்கேருந்தே எலக்ட்ரானிக் முறையில் ஃபோனில் OTP போட்டு எவ்வளோ மாற்றிட்டான் சார். நீங்கள் அது மாதிரி எவ்வளவோ மாடர்னாக முடிவு பண்ணால் இருந்த இடத்துல இருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை உண்டு பண்ணலாம். அவங்க ஊர் மாநில அரசை முடிவு பண்ணுவதற்கு இங்கு வாக்களிக்கக்கூடிய வசதியை உண்டு பண்ணுங்க. அவங்க ஓட்டுரிமை பறிக்க வேண்டாம், அவங்க மாநிலத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இங்கேருந்தே அவங்க எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை பற்றி அதற்கான சிந்தனையை செலுத்துங்கள். அதை விட்டு ஒட்டுமொத்தமாகவே இதை நியாயப்படுத்துறது, ஒட்டுமொத்தமாகவே இதை கண்டிக்கிறதுனா வேஸ்டாக போயிடும். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா லாஜிக்கல் ஆர்குமெண்ட் இருக்கணும். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது. சார், நாங்கள் பேச்சுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், பேச்சாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம், நீங்கள் எதை வேணாலும் இந்த உலகத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் சாமர்த்தியத்தால் ஜஸ்டிஃபை பண்ணலாம், எதை வேணாலும் நியாயப்படுத்தலாம். திருடர்கள் சமூகத்துக்கு அவசியமானவர்கள், ஒரு பேச்சு. திருடர்கள் சமூகத்துக்கு அவசியமானவர்கள் பேசு அப்படின்னா 2.5 மணி நேரம் பேசலாம், 2.5 மணி நேரம் பேசலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? 2 எக்ஸாம்பிள். பிறரெல்லாம் நாம் சொத்து சேர்த்தால் வயிறெறிவார்கள், திருடர்கள் மட்டும்தான் நாம் சொத்து சேர்த்தால் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் நாம் சொத்து சேர்த்தால் மற்றவர்களுக்கு பொறாமை வரும், நாம் சேர்த்தால்தான் திருடர்கள் திருடி கொண்டு போக முடியும் என்பதால் நாம் சொத்து சேர்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறவர்கள் திருடர்களே. இது மட்டும் இல்லை, இப்போ லாஜிக்கலாக அந்த ஆர்குமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமா? என்ன, திருடர்களால் மட்டுமே ஒரு தேசத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்பட முடியும். இல்லை என்றால் கேமராக்கள் எப்படி உண்டாகும்? கேமராக்கள் நீங்கள் பொருத்தி திருட்டை கண்காணிப்பதால் கேமரா தொழில் வளர்கிறது, அதை பொருத்துகிறவருடைய வாழ்வாதாரம் கூடுகிறது. பூட்டு என்கிற தொழிலும் பூட்டு தொழிற்சாலைகளும் திருடர்களால் தான் இந்த உலகத்தில் விருத்தியாகிறது. போலீஸ்காரர்கள் சமூகத்துக்கு தேவைப்படுவதற்கு மூல காரணமே திருடர்களால் இருப்பதால் காவல்துறையை காப்பாற்றுகிற கருணையாளர்களே திருடர்கள் தான் என்பதால் திருடர்கள் ஒரு தேசத்துக்கு மிகவும் அவசியமானவர்கள். You can give any number of arguments. You can give any number of arguments. எஸ் சார், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புடிவாதமாக சாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100 ஆர்குமெண்ட் அதுக்கு வைக்கலாம். அது மனசாட்சின்னு ஒன்று வேணும் இல்லை? அதனால தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? ஏய், சட்ட புஸ்தகத்தை எடுத்து பார்க்காதரா, மத புஸ்தகத்தை எடுத்து பார்க்காதரா, ஒரு விஷயம் நல்லதா கேட்டதான புஸ்தகத்தெல்லாம் பார்க்காதரா, பின்ன எங்கெங்க பார்க்கணும் அப்படின்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க.
அவன் மனசுக்கு தெரியும்டா இது அயோக்கியத்தனமா இல்லையாங்கிறது அவன் மனசுக்கு தெரியும்டா. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இதுக்கு வேற டெக்ஸ்ட் எல்லாம் வேண்டியதில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன், நல்லதுன்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு ஆர்கியூமெண்ட்னால முடிவு பண்ணலாம்னா எதை வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம், எதை வேணாலும் நல்லதாக நம்ம ஆக்கிவிட முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். அதனால படித்ததையோ கேட்டதையோ எடுத்து இது வாழ்க்கைக்கு பயன்படும் பயன்படாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த அந்த காரியத்தை செய்வதற்கு பாரு. இந்த விஷயம் சரி, இந்த விஷயம் தப்பு, லாஜிக்கலாக யோசிங்க, எமோஷனலாக யோசிக்காதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காதீங்க, லாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கு தயவு செய்து பழகுங்க. நான் முன்னே சொன்னேன், கட்சி அரசியல் பேசுவதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தேச அரசியல் பேசுவதில் எனக்கு விருப்பம். நம்ம உதவி ஜனாதிபதியாக இருந்த தன்கர் என்ன சொன்னார், பார்லிமெண்ட் ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டோட முடிவு அதுக்கப்புறம் கோர்ட் எப்படி பரிசீலனை பண்ணலாம், பார்லிமெண்ட்டை விட கோர்ட்டு சுப்ரீமா, பார்லிமெண்ட் சொன்னால் முடிவு போச்சு பேசாமல் கேட்க வேண்டியது என்ன. நான் அதே தான் கேட்குறேன், பார்லிமெண்ட் சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு சொல்கிறீங்களே, அப்புறம் சட்டமன்றம் முடிவு பண்ணதை கவர்னர் மட்டும் எப்படி மறுபரிசீலனை பண்ணலாம்? நீங்க யோசிக்கணும் இல்ல, நம்ம லாஜிக்கலா தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். பார்லிமெண்ட் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா ஜட்ஜஸ் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் அப்படின்னு டெப்டி வைஸ் பிரசிடென்ட் சொல்றாருன்னு சொன்னா, ஸ்டேட் அசெம்பிளி முடிவு பண்ணியாச்சுன்னா கவர்னர் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் அப்படிங்கிறது லாஜிக்கலா பொருந்துமே. நம்ம கான்செப்ட் வைஸ் போனோம். எங்கால் இருந்தா ஒத்துக்குவேன், எங்கால் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன்னு இப்ப சொல்றேன். நபர்களுக்காக கொள்கைகளை வளைக்காதீர்கள், கொள்கைகளுக்கு நபர்களை கட்டுப்பட சொல்லுங்கள், கொள்கைகளுக்கு நபர்களை கட்டுப்பட சொல்லுங்கள். உங்கள் சௌகரியத்திற்கு நபர்களுக்கு ஏற்ப கொள்கைகளை வளர்க்காதீர்கள். இதுதான் அந்த நல்லது நல்லது நம்ம அப்படியே பின்பற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன், உரைக்கிற மாதிரி போகிறேன், இன்னும் கொஞ்சம் போகிறேன். சுதந்திர தினம் கொண்டாடுறோம். சுதந்திர தினம் கொண்டாடுற போது இப்போ கூட இந்த பேட்ஜ் கொடுத்தாங்க. சுதந்திர தினம் ஒரு கொடி கொடுப்பாங்க, கொடி கொடுத்து ஒரு குண்டூசி கொடுத்து குத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல குண்டூசி நான் ஒரு முறை எழுதியிருந்தேன், அது என்ன தெரியுமா குண்டூசி? செங்கோலோட மினி வடிவம் தான் குண்டூசி. செங்கோல் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த செங்கோலோட மினி வடிவம் தான். ஜனநாயக நாட்டில் எல்லாத்தையுமே செங்கோல் இருக்கணும் தான் கொடியை குத்துறதுக்கு குண்டூசி கொடுத்தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்மகிட்ட ஒரு வாக்கு இருக்குல்ல, அதுக்காக தான் அந்த குண்டூசிங்கிறது செங்கோலோட மினியேச்சர். இந்த பான்சாய் மரங்கள், ஆலமரத்தை இத்தனோண்டாக்குவான், அரச மரத்தை இத்தனோண்டாக்குவான், அது மாதிரி செங்கோலை இத்தனோண்டாக்குனா அது குண்டூசி. அதில் கொடியை குத்திக்கிறோம். இந்த கொடியை குத்திட்டு நான் தேசப்பற்று உடையவன், நான் தேசப்பற்று உடையவன், நான் ஒத்துக்கலிங்க. உண்மையான தேசப்பற்று உடையவன் இப்போ நான் ஒரு அளவுகோல் சொல்ல போகிறேன், என்ன நீங்கள் கோச்சக்கூடாது. தன் வீட்டு கதவுகளை தன் வீட்டு எல்லைக்குள் நிறுத்தாமல் பிளாட்ஃபார்ம் நோக்கி திறக்கும்படியாக வைக்கிறவன் கூட இந்த தேசத்தை திருடுகிறவன். பிளாட்ஃபாரங்களை கபலீகரம் செய்கிறவன் இந்த தேசத்தை திருடுகிறவன். இந்த தேசத்து மண்ணை திருடுகிற பாகிஸ்தான் எப்படி நமக்கு எதிரியோ அப்படி பிளாட்ஃபாரங்களை திருடுகிற இந்தியர்களும் இந்தியர்களுக்கு எதிரிகள் என்பதை தயவு செய்து முடிவு பண்ணுங்கள். என்ன சார் பண்ணுறான், இப்படி வச்சுக்கிறான், அப்புறம் ஒரு ஷெட்டு போட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வர்றான், அப்புறம் இவன் எல்லா பொருளையும் பரப்பி பிளாட்ஃபார்மில் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் டூ வீலர் கொண்டாந்து நிறுத்தி ஒருத்தாங்க வாங்குறதுக்கோ அதுக்கோ ஒன்று வர்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தெருவே கம்ப்ளீட்டாக ஸ்வாகா மொத்தமாக எல்லாம் சேர்த்து முழுங்கிடுறான். நியாயமா அது? அப்போ எல்லையில் யாரோ ஒருத்தன் நம்ம மண்ணு ஒரு இன்ச்சு திருடினா நமக்கு கோபம் வருது. இந்தியர்களே இந்தியாவை திருடுகிறார்களே, அது எப்படி சரியா இருக்க முடியும்? இந்தியர்களே இந்தியா மண்ணை திருடுகிறார்களே. பிளாட்ஃபார்ம் எல்லாரும் நடக்கிறதுக்காக வச்சது, அங்கே கொண்டாந்து ஒரு கொடியை நட்டுக்கிறது, அங்கே கொண்டாந்து ஏதாவது ஒரு கோயிலை கட்டுறது, அங்கே கொண்டாந்து பச்சையாக ஒரு துணி எடுத்து போத்துறது, அங்கே கொண்டாந்து ஏதாவது ஒரு மாதா சிலையை வைக்கிறது. என்ன மதமாக இருந்தாலும் சரி, என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நடப்பதற்காக தடப்பட்ட நடைமேடைகளை தங்களுடைய பொறுப்பாக மாற்றி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இந்திய மண்ணை திருடுகிறவர்கள். அதான் சுதந்திர தினத்தினுடைய உண்மையான அடையாளம். நம்ம மண்ணை நாம திருடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்புறம் சுதந்திரங்கிறது வெளியிலேருந்து வந்தால் போராதுங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் வரணும், அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் வரணும். என்ன தெரியுங்களா, அடிமைங்கிறது அறிவிக்கப்பட்ட அடிமைகள்னு சில பேர் இருக்கிறாங்க, அறியப்படாத அடிமைகள்னு சில பேர் இருக்கிறாங்க. எப்படி? அறிவிக்கப்பட்ட அடிமைகள்னு சில பேர் இருக்கிறாங்க, அறியப்படாத அடிமைகள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. யார் அறியப்படாத அடிமைகள்?
இந்த இன்டர்வியூ போகணுன்னா ப்ளூ கலர் ஷர்ட் தான் நான் போட்டுக்குவேன். அதான் எனக்கு ராசி. இந்த பேனா எங்கே? அதில் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு பணம் வரும். அந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடணுன்னா அந்த பேனா வேணும். அந்த பேனா எங்கே போச்சு? அந்த பேனா எங்கே போச்சு? இந்த சட்டை தான் போட்டுக்குவேன், அதுதான் எனக்கு ராசி, இந்த பேனா தான் எனக்கு ராசி. இவர்களெல்லாம் அறியப்படாத அடிமைகள். உன் உழைப்பும் திறமையும் உனக்கு வெற்றி தரப்போகுது. ப்ளூ கலர் ஷர்ட்டாக வெற்றி தரப்போகுது. சில பேர் எவ்வளோ அந்த அந்த மைண்டில் எனக்கு தான் ராசி, பச்சை கலர் சட்டை தான் எனக்கு ராசி, மஞ்சள் கலர் தான் எனக்கு ராசி, எனக்கு இந்த 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 ஷூ தான் ராசி, இந்த பேனா தான் ராசி. தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் தான் ராசியை ஒழிய வேறு எந்த பொருளும் ராசி என்று அடிமைப்படாதீர்கள். வாழ்க்கையை நேரடியாக கொண்டு போங்கள். என்ஜாய் த ஃப்ரீடம். நம்ம உழைப்பு நமக்கு பதில் கிடைக்க போகுது. அதில் என்ன ஒரு மைண்டை கொண்டு போய் எனக்கு இந்த பேனா தான் ராசி, இந்த இந்த இது தான். ஒரு இன்டர்வியூக்கு போனால் அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் அவனை செலக்ட் பண்ணி சொன்னார், தம்பி உன்னை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காது. என்ன? உன் சாக்ஸ்லேருந்து வர்ற நாத்தம் தாங்க முடியல. உன்னை அப்பாயின்ட் பண்ணுறேன் ஆன் ஒன் கண்டிஷன். மண்டே வேலைக்கு வரும்போது இந்த சாக்ஸ் போடக்கூடாது. புரியுதா? மண்டே வேலைக்கு வரும்போது இந்த சாக்ஸ் போடக்கூடாது. சரி சார். மண்டே ஜாயின் பண்ணிட்டான். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண அந்த அப்பாயின்ட் பண்ணவர் வந்தார். இவனுக்கு தட்டி கொடு, தம்பி என்ன? ஏப்பா நான் அந்த சாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னேன். போடல சார், வேறு புதுசு வாங்கி போட்டு. இல்லையே, அதே நாத்தம் வருது. அது ராசியான சாக்ஸ்னு பேக்கெட்டில் வச்சுருக்கேன் சார். இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் இருக்கான். இது ராசி, அது ராசி. தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் தாங்க ராசி. தயவுசெய்து அதை நம்புங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்படும். சில பையன் பரீட்சைக்கு போகும்போது சார் அந்த குறிப்பிட்ட பேனா தொலைஞ்சு போச்சுன்னா போக மாட்டான் சார். அந்த பேனா தான் எனக்கு ராசி, அதுதான் எனக்கு மார்க் வரும். ஐயோ அந்த பேனா போயிடுச்சு. தயவுசெய்து அறிவிக்கப்படாத அடிமைகளாக இருக்கிற பழக்கத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, நல்லவை என்பதை முடிவு செய்வது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த நல்லவை என்பவற்றை பின்பற்றுவது, ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். எதை வேணுமானாலும் நீங்கள் நியாயப்படுத்த முடியும், ஆனால் அப்படி நியாயப்படுத்துவது முறையான ஒரு பழக்கம் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். விடுதலை நாள் என்பது கொண்டாடினா மட்டும் போராது, நாம் எல்லாத்துலேருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை விட ஒரு அடுத்த பகுதிக்கு நம்ம மெல்லிய ஒரு டிராவல் அதை நோக்கி போகிறோம். சின்ன எல்லையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய எல்லைக்கு வாங்க. ஒரு தேசத்தின் சுபிட்சம் என்பது எங்கே இருக்கிறது? இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு தேசத்தின் சுபிட்சம் என்பது எங்கே இருக்கிறது? நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆறு, குளம், நிலம், கனிம வளங்கள் இதெல்லாம் இருந்தால் அந்த நாடு வளமான நாடு, இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் லாரன்ஸ் ஹாரிசன் 1985 ஒரு புக் எழுதுகிறார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது எதில் இருக்குது அப்படிங்கிறத இதை விட துல்லியமாக இன்னொருத்தர் சொல்ல முடியாது. என்ன தெரியுங்களா? அண்டர் டெவலப்மெண்ட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அண்டர் டெவலப்மெண்ட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஒரு நாட்டின் வளர்ச்சியின்மை என்பது அந்த நாட்டு மக்களின் மனோபாவத்தை பொறுத்தது. மனோபாவத்தை பொறுத்தது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? எங்கள் நாட்டில் ஆறு ஓடுது, எங்கள் நாட்டில் கனிம வளம் இருக்குது, எங்கள் நாட்டில் மரம் இருக்குது, செடி இருக்குது, அதனால எங்கள் நாடு வளமான நாடு இல்லை. அந்த நாட்டில் வாழுகிற மக்களுடைய மனத்தை பொறுத்தது, மனோபாவத்தை பொறுத்தது தான் அந்த தேசத்தின் பலம். அவர் அதை எப்படி நிரூபிக்கிறார் அந்த புத்தகத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் 2 பகுதி, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஒரு பகுதி செழிப்பா இருக்கு, அவ்வளவு வளமா இருக்கு அந்த நாடு. ஆனா இன்னொரு பகுதி வறுமையினால கஷ்டப்படுது. அவர் என்ன கேட்கிறார் தெரியுங்களா? உண்மையிலேயே அமெரிக்கா வளமுடைய நாடாக மாறியதற்கு காரணமே என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட இருந்த ஒரு ஓப்பன் மைண்டு. இப்ப அதை ட்ரம்ப் ஸ்பாயில் பண்றாரு, அது வேற சமாச்சாரம். அது உங்க கிளாரிட்டிக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஆனா ஆரம்பத்தில இருந்து அமெரிக்காவோட இயல்பு என்னன்னு கேட்டா, எந்த நாட்டுக்காரன் வேணாலும் அங்க வந்து தொழில் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வரலாம். 500 இன மக்களுக்கு மேல் ஒன்றாய் இருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா.
500 500 பகுதி மக்கள் வாழுகிற நாடு அமெரிக்கா. எதையுமே அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. யார் வந்தாலும் இருக்கட்டும், அவன் வேலையை ஆரம்பிக்கட்டும், அவன் கம்பெனி அவன் பண்ணிட்டோம், அவன் சாமியை அவன் கும்பிட்டோம். ஒரு இந்து போய் கோயில் கட்டுறியா கட்டிக்க, மசூதி கட்டுறியா கட்டிக்க, சர்ச்சு கட்டுறியா கட்டிக்க, சீக்கு நீ இது கட்டுறியா கட்டிக்க, அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் எதுக்கும் எந்த விதமான தடையுமே கிடையாது. உலகத்திலேயே ஒரு வளமுடைய நாடு அமெரிக்கா உயர்ந்ததற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவர்களது மனோபாவம். இப்போ மாறுது. அவங்க நம்மளை விட மோசமாக போகிறாங்க. 200% வரி போடலாமா, 100% வரி போடலாமா, நம்மோட ஒத்துழைக்காதவனை நசுக்கலாமா, அதெல்லாம் இப்போ ஏற்படுது. இதன் விளைவுகளை 5 ஆண்டுகளில் அந்த நாடு சந்திக்கும். ஒரு விசாலமான மனம் இருந்தது அமெரிக்கா. சார், அமெரிக்காவில் ஐஸ்கிரீமே அரைப்படி கொடுப்பான் சார். அரைப்படிக்கு குறைஞ்ச ஐஸ்கிரீம் கிடையாது சார். நான் ஒரு படி ஐஸ்கிரீம்லாம் பார்த்து அசந்து போயிருக்கேன். எப்பா எங்கள் ஆண்டாள் தான் இது மாதிரிலாம் வேணும்னு கேட்டா, ஆண்டாள் இந்த ஐஸ்கிரீமை பாட்டுருந்தா இந்த அமெரிக்காவையே கிருஷ்ணனுக்கு எழுதி வச்சுருப்பா போல் இருக்கு. சார், அரைப்படி இருக்குது சார் ஒரு ஐஸ்கிரீம்ங்கிறது. சாப்பிட்டு முடிக்க முடியல ஒரு ஆளால். அவ்வளோ விசாலமான மனம் அவங்களுக்கு, விசாலமான ரோடு, விசாலமான மனம். அந்த அவங்களுடைய மனோநிலை தான் காரணம். அண்டர் டெவலப்மெண்ட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எவ்வளோ பெரிய வார்த்தை, லாரன்ஸ் ஹாரிசன். இதை எதுக்கு சொல்ல வரேன், நம்ம மனசுலையும் இப்போ முன்னெல்லாம் விசாலமான மனம் இருந்தது, வர 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 குறுகிக்கிட்டே போகுது. இது நல்லதா? இந்த நாடு எவ்வளோ விசாலமான மனோபாவம் உள்ள நாடு தெரியுங்களா? இந்த நாட்டில் வந்து வாழ ஆரம்பித்தவங்க இந்திய வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் எங்கெங்கேருந்து வந்து வாழ வந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்குள்ள. நம்ம எதையுமே பேதமாக நினைச்சதே இல்லை. எதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம், இந்த மண்ணினுடைய உயர்வுக்கு காரணம், அதெல்லாம் மாற்றி இவன் எதிரி அவன் எதிரி அவன் எதிரி இவன் எதிரி அப்படின்னா சண்டை போட்டு சாக வேண்டியது தானே. இது ஒரு மனதில் நாம் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், உங்களுக்கு அது வாழ்க்கையில் கண்டிப்பாக பயன்படும். இந்த மூட்டு குடையுது, கை குடையுது, விரல் குடையுது, ஆர்த்தரைட்டிஸ் எல்லாமே பேர் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வார்த்தை, ஓஷோவுடைய ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்கள்லேருந்து என்னை வெளியில் தூக்கி அப்படி மேலே கொண்டாந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விதமான உடல் சிக்கல் ஏற்பட்டது. உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்கும், அது வெளியில் தெரியாது, யாருக்கும் வெளியில் பார்த்தா அது தெரியாது. என்னால் ஆனால் இருக்க முடியாது, உட்காந்துருந்தா கை கால் உள்ளுக்குள்ளே நடுங்கும், எங்கேயும் இருக்க முடியாது, என்னமோ பண்ணும், வயிற்றை பெரட்டுற மாதிரி இருக்கும். நானும் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தேன், நியூராலஜி பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், என்னென்ன வைத்தியம் பண்ண முடியுமோ எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நான் அந்த கஷ்டப்பட்ட பீரியடு ஒரு 3 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஓஷோவுடைய ஒரே ஒரு வரிசை என்ன தெரியுங்களா, எல்லா நடுக்கங்களும் பயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. இம்மீடியட்டா அவேர்னஸ். எனக்கு என்னடா இது வேண்டாக்கா, நம்ம நடுங்க வேண்டிய என்ன இருக்குது, நம்ம என்ன லைஃப்பில் தப்பு பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணது இல்லையே, ஏன் நடுங்குது? அப்போ காரணம் வேறையாக இருக்கலாம். எனக்கு ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. ஒருவேளை உள்ளுக்குள்ளே நான் மயக்கத்தில் இருக்கிற போது ஹார்ட்டில் கை வச்ச போது ஒரு பயம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன, இந்த நடுக்கம் ஒரு பயத்திலிருந்து புறப்பட்டது, அந்த பயம் முட்டாள்தனமானது, எனவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு பண்ணினேன். நம்பினால் நம்புங்கள், அதன் பிறகு எனக்கு நடுக்கம் நின்று விட்டது, முற்றிலுமா நின்று விட்டது. மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாததை ஓஷோவின் ஒரு வரி என்னை குணப்படுத்தி காட்டியது. எல்லா நடுக்கமும் பயத்திலிருந்து புறப்படுகிறது. இதுக்கப்புறம் நான் மருத்துவத்தையும் மன இயல்பையும் இணைச்சு வர்ற புத்தகங்களை விரும்பி படிப்பேன். டாக்டர் சாமோ, அவர் ஒரு எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மருத்துவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இது பாருங்க, உங்க ஜாயின்ஸ்லாம் ஒரு விதமான பெயின் வரும், இந்த மாதிரி முடியவே இல்லை சார், அப்படியே மூட்டுக்கு மூடு வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னன்னே தெரியல, எனக்கு அப்படியே கால் முட்டு வலிக்குது. ரைட், அந்த ஆள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், இது உங்கள் மூளை நடத்தும் ஒரு நாடகம். என்ன நாடகம்? நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சுமையை கொண்டு போய் அது மேலே போடுறீங்க, நீங்கள் தாங்க முடியாத ஏதோ ஒரு வேதனையை போடுறீங்க, அது அங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தால் அதால் மற்ற வேலை பார்க்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணும், அதை நகர்த்தணும், எங்கடா நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்கும். அங்கங்கே உடம்புல எங்கெங்கே பள்ளம் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஜாயிண்ட்டில் ஒரு பள்ளம் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டில் ஒரு பள்ளம் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டில் நகர்த்தணும்னா என்ன பண்ணணும், இந்த வலியை அதில் ஏற்படுத்தணும். ஒன்றும் பண்ணலை, அங்கே இருக்கிற செல்லுலேருந்து ஆக்சிஜனை அது வித்ரா பண்ணுது.
இங்கங்க இருக்கிற ஆக்சிஜனை அதை வித்ரா பண்ணுது, எல்லாத்தையும் மூளைக்கு கொண்டு போயிடுது அது சால்வ் பண்றதுக்கு வேண்டியதுக்கு. இங்கேருந்து பெட்டாலியன் அங்கே மாத்துற மாதிரி இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனை எடுத்து மூளைக்கு அனுப்பிச்ச உடனே இங்க வலி இங்க வலி இங்க வலி. இதுக்கு மருந்தோ மாத்திரையோ நீங்க போட்டு ஒரு ஜென்மத்துக்கு சரி பண்ண முடியாது. ஒன்னே ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா உடனே நீங்க வெளியே வருவீங்க. அது என்ன தெரியுங்களா? இது நோயே அல்ல, இது என் மூளை நடத்தும் நாடகம் என்று ஒரு விழிப்பு உங்களுக்கு வந்தால் அந்த கணம் அந்த வலி நின்றுவிடும். அந்த கணம் அந்த வலி நின்றுவிடும். எவ்வளவு பெரிய விஷயம் இது! எவ்வளவு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஒரே வார்த்தை அதுலேருந்து மாற்றிருக்காங்க. ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வார்த்தை. மொத்தமாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு ஒரு 100 சிந்தனைகள் இருந்தால் போதும். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதுக்கு 100 சிந்தனைகள், சரியான சிந்தனைகள் இருந்தால் போதும், சௌக்கியமாக வாழலாம். அப்போ நம்ம ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? அது எந்த 100ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 100 வருஷம் வாழ வேண்டியது. ஒரு 100 சிந்தனை இருந்தால் போதும். ஆனால் அது எந்த 100ன்னு கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரிய ப்ராப்ளமான விஷயம். இதை கண்டுபிடிச்சி சில பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையான குருமார்கள். எப்போ கஷ்டப்படுறேன் இது பாருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது சார்? ரமணர்கிட்ட ஒருத்தன் போகிறான் சார். ரமணர் முன்னாடி உட்காந்துருந்தான் சார். அவன் ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு வந்தது. டூரிஸ்ட் பஸ் வந்தோடனே திப்பு திப்புன்னு டூரிஸ்ட் வரவங்களாம் முன்னாடி போய் உட்காருவாங்க. அவனுக்கு உள்ள ஒரு பரபரப்பு. என்ன பரபரப்புனா, ஐயோ இப்போ இவங்க ரமணரை மறைப்பாங்களோ, நம்ம ரமணர் பார்வை நம்ம மேலே படுது, இவங்க குறுக்க வந்து உட்காருவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்ட்டு இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆனார் சார். எந்திரிக்கலாமா, அவர் முன்னாடி எந்திரிச்சு முன்னாடி போய் உட்காந்தா தப்பாக நினைப்பாங்களா, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆனார் சார். அது வரைக்கும் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த ரமணர் அவர் இப்படி பார்த்துட்டு 2 வார்த்தை சொன்னார் சார். எங்கே இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, எங்கே இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, கம்முன்னு உட்காந்துட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நார்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இதான் இருக்குது. எங்கே இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன. திரும்பி எங்கேயோ கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் எங்கே இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா, எங்கே இருந்தா என்ன, என்ன. அவர் கடைசி வரைக்கும் சார் இந்த 2 வார்த்தை டோட்டலாக அவரை சேவ் பண்ணி வெளியே கொண்டாந்துருச்சு. லைஃபே கம்ஃபர்டபுளாக அவருக்கு மாறி போச்சு. மந்திரோபதேசம்னா அப்படி கூப்பிட்டு காதில் தனியாக சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுப்பான் பாருங்க ஒரு மாஸ்டர். அது எப்படா கொடுக்குறானா, 100ல் 1 அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது எந்த 100 அப்படின்னு சேகரிக்கிறது தான் கஷ்டத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம். ஒன்றும் வேணாங்க, பெண்கள் வந்திருக்கிறீங்க, சமைச்ச சோறை மறுபடியும் சூடு பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா? அதில் முறுக்கு பிழிவது எப்படின்னு யூடியூப்பில் ஒரு அம்மா போட்டிருக்கு. எது மிச்சமாக இருக்கிற சோத்தை மறுபடியும் முறுக்கு பிழியறது தான். 24 மணி நேரம் ஆனாலே அது விஷம். நீங்கள் சாப்பிட்லன்னா உடனே ஃப்ரீசரில் வைக்கலாம், ஒரு தடவை வேணால் சூடு பண்ணலாம், ஓரளவுக்கு அலோவ் பண்ணுறான். அதை நீங்கள் திரும்ப அதை மறுபடியும் சூடு பண்ணிங்கன்னா முட்டாள்தனத்தோட அதை மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சா அது விஷம். சின்ன விஷயம் கூட தெரியல, ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறான் ஊருக்கு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்கிற பல செய்தி ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது சார். சினிமாவுக்கு சென்சார் வேணுமோ இல்லையோ சார், யூடியூபுக்கு கண்டிப்பாக சென்சார் அவசியமாக வேணும் சார். யூடியூபுக்கு கண்டிப்பாக சென்சார் வேணும் சார். ஏன், ஒரு உண்மை தெரியாதவன் அவன் பாட்டுக்கு அள்ளி விடுறான், அதில் எத்தனையோ விஷயத்தை அவன் பாட்டுக்கு அள்ளி விடுறான். அது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுங்களா அவங்க சொல்கிற பல விஷயங்கள் அதில். சரி, எதுக்கு சொல்ல வரேன், சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரையில் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. அது மாதிரி சூடான உணவை ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது? என்ன நடந்துடும்? ராத்திரி பால் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வை அப்படிம்பாங்க. இவன் கேட்பான், ஏன் வச்சான்னா அது அது அவ்வளோ சில்னஸில் அது ஆறி போகாதா அப்படின்னு. இப்போ சொல்லட்டுமா, அது ஏங்கிற காரணம் நமக்கு தெரியணும். சூடான உணவு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது டெம்பரேச்சரை கூட்டி அந்த உணவு நஞ்சாகாதபடி பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகாதபடி தடுக்கிற அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃப்ரிட்ஜ் மாறிடுது. நீ வச்சிருக்கிற எல்லா உணவும் விஷமாகுது. அப்போ நம்ம செய்யலாமா? இதை ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது? இதனுடைய விளைவு என்ன, அதனுடைய விளைவு என்ன? இது மாதிரி நல்ல விஷயங்களை படிப்பது, அவற்றை சிந்திப்பது, அவற்றை நடைமுறைப்படுத்துவது, இவையெல்லாம் மிக 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 முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் தான் அழிந்து கண்டுபிடிக்கிறார். மேரி கியூரிக்கு கடைசியில் கேன்சர் வந்தது. ரேடியத்தை கையாளக்கூடாது, கையில் தொடக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா கையெல்லாம் வெந்து போச்சு பின்னால் மேரி கியூரிக்கு.
அந்த அம்மா ரேடியம் புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடியதுங்கிறத சொல்றதுக்கு அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப நாமளும் புற்றுநோய் வந்து தான் திருத்திக்கணுமா? ஒரு 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 காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்ன சொல்றது, நூற்றாண்டு தேவைப்படுது. சார், புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி பரவாயில்ல அப்படின்னு கண்டுபிடிச்சா. இந்த கீமோதெரப்பி வந்து நிஜமாவே பல பேர் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. சில பேர் கீமோதெரப்பியாலேயே கொல்லப்பட்டார்கள். எல்லாருக்கும் அது ஒத்துக்காது. சில பேர் கீமோதெரப்பியாலேயே கொல்லப்பட்டார்கள், சில பேர் கீமோதெரப்பியால் காப்பாற்றப்பட்டார்கள். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு தெரியுங்களா? அது புற்றுநோய் செல்லை அழிக்கிற மாதிரியே நல்ல செல்லையும் அழிச்சிருது. ஆனால் புற்றுநோய் செல்லை மட்டும் தனிச்சு பிரித்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் கொல்றதுக்கு இப்போ சயின்ஸில் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் மனித குலத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பண்ணுறான். இந்த மாதிரி அறிவுடைய விஞ்ஞானிகளை மதிக்கிறதுக்கு பழகணும். ஒரு படம் 100 நாள் ஓடினா அதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய விழாவா? என்ன சமூகத்துக்கு அவங்களால பண்ண முடியுது உலகத்தில்? யோசிக்க வேண்டாமா? கொண்டாடப்பட வேண்டியவர்கள் யார், கொண்டாடப்பட வேண்டாதவர்கள் யார்? அப்படி சரி, முடிக்க போகிறேன். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். வரலாற்றில் டோடோ அப்படின்னு ஒரு பறவையை பற்றி சொல்கிறான். அந்த டோடோங்கிற பறவை ஒரு தீவில் இருந்தது, அழிஞ்சுது. அது எப்படி அழிஞ்சுதுன்னா, அதுக்கு சூதுவாதே தெரியாது, பறக்க தெரியாது. பறவைன்னு பேர், பறக்க தெரியாது. ரொம்ப முன்னாடி எழுதுகிறான், பறவைகள் எல்லாத்துக்குமே ரெக்கை இருக்குமோ ஆனால் பறக்க தெரியாதுதான். பிறகு இது அசைச்சு நம்ம பறக்கலாங்கிறது அது லேட்டாக கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது ஒரு தியரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டோடோவுக்கு அது தெரியவே தெரியாது. ஒரு தீவு முழுக்க அது சௌரியமாக இருந்தது. முட்டை போடும், அந்த டோடோ பறவை விருத்தி ஆகிட்டே போகும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த டோடோ பறவை முற்றிலும் அழிஞ்சு போச்சு. 2 தப்பு நடந்தது. என்ன தப்பு? போர்ச்சுகீசியர்கள் வேறு இடத்துலேருந்து வந்தவங்க பன்றி, இன்னும் 2-3 வகையான விலங்குகள் அவங்க கொண்டாந்து உள்ளே விட்டாங்க அந்த தீவில். இதுங்களுக்கு பறக்க தெரியாது. அதுங்க கம்ப்ளீட்டாக அது முட்டையை தின்னுபிடிச்சுங்க வந்ததெல்லாம். அப்போ இந்த இனமே அழிஞ்சு போச்சு. இது முக்கியம் இல்லை, இதுக்கு அடுத்தது தான் இன்னும் டாப்பு. அந்த தீவில் கல்வாரின்னு ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம் தான் இருக்கே ஒழிய அதுக்கு அப்புறமா அந்த மரம் வரல. என்னடா அப்படின்னு யோசிச்சா, இந்த டோடோ பறவைக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, கல்வாரி பழத்தினுடைய பழத்தை தின்னு அதனுடைய அந்த ஓடு ரொம்ப கெட்டியானது, அந்த ஓட்டு மேல் பகுதியை நல்ல இதுங்க டைஜஷனில் பண்ணி விதையை வெளியே தள்ளும்போது அது விழுந்து அந்த மரம் முளைக்கும். டோடோ பறவை போனதுனால கல்வாரி மரமும் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுதா? இந்த உலகத்தின் மிக நீண்ட வட்டத்தில் ஏதோ ஒன்றில் கை வைத்தால் எது எதுவோ அழிந்து போய் விடுகிறது, நமக்கு தெரியாது. இது அதை நம்பி இருக்கு, அது அதை சார்ந்து இருக்கு, அது அதை சார்ந்து இருக்கு. உணவு சங்கிலியில் ஒன்று நீங்கள் கை வச்சிங்கன்னா போச்சு. இப்படி சொல்லி முடிக்கிறேன். மழை பெய்கிறது, வானம் திறந்து கொட்டுகிறது, சேகரிக்க மறந்த ஏரிகள் சேற்று குட்டைகளாக மாறிவிடுகின்றன. ஞானம் பொழிகிறது, கருத்தாய் மழையாய் கொட்டுகிறது. சேகரிக்க மறந்தால் நாமும் சேற்று குட்டைகளாகவே ஆகிவிடுவோம். எனைத்தானும் நல்லது கேட்க வேண்டும், அதற்கு ஊருக்கு நல்லது சொல்வேன். அன்புமிக்க பெரியோர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சொல்வேந்தர் சுகீசிவம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் பதிவு செய்கின்றேன். ஆழமாக இந்த உரையை கேட்டவர்கள், உன்னிப்பாக இந்த உரையை கேட்டு உள்வாங்கியவர்கள், இந்த உரை எத்தகைய ஒரு சிறந்த ஆய்வுரை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஈரோடு புத்தகத் திருவிழா வாசகப் பெருமக்கள் முன்னிலையில் ஒரு சிறந்த உரை நிகழ்த்த வேண்டும், ஒரு வித்தியாசமான உரை நிகழ்த்த வேண்டும், ஒரு ஆழமான உரை நிகழ்த்த வேண்டும், அது அறிவியல் சார்ந்த உரை நிகழ்த்த வேண்டும் என்று அரிதின் முயன்று ஒரு ஆய்வுரை போல் தன் உரையை தயாரித்து எவ்வளவு எளிமைப்படுத்த இயலுமோ என்றவரை அவர் முயன்றிருக்கிறார். அந்த எளிமைப்படுத்தி புரிய வைப்பதற்கான முறையிலே அரிதின் முயன்று அற்புதமான உரை நிகழ்த்தியிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் நான் பதிவு செய்கின்றேன். நிறைவாக ஒன்றை சொன்னார். திரைப்பட நட்சத்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அறிவியலாளர்களை நாம் அறிந்திருக்கிறோமா
என்ற ஒரு கேள்வியை கடைசி பகுதியிலே கேட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அந்த புற்றுநோய் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த சிகிச்சை செய்கிற போது அந்த நல்ல செல்களையும் சேர்த்து அழிக்கின்ற அந்த சிகிச்சை முறைதான் பல ஆண்டுகளாக இருக்கிறது. சிகிச்சை அவசியமானது, அத்தியாவசியமானது, தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த சிகிச்சையின் போது ஏற்கனவே இருக்கிற அற்புதமான செல்கள், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற செல்களையும் சேர்த்து அளிக்கின்ற அந்த சிகிச்சை தான் இருக்கிறது. ஆகவே விஞ்ஞானிகள் அந்த கெட்ட செல்களை மட்டும் தேடி கண்டுபிடித்து வட்டம் போட்டு அதை மட்டும் அழிக்கிற அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டாடுகிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்படி கண்டுபிடித்தவர்களை பெயராவது நமக்கு தெரியுமா? நான் இந்த அருமையான அவைக்கு சொல்கின்றேன். சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு வஉசி பூங்காவில் புத்தக திருவிழா நடந்தபோது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, 40 வயதுக்குட்பட்ட இளம் அறிவியலாளருக்கு ஜிடி நாயுடு விருது வழங்கப்படுவதாக நாளை இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது அல்லவா? சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சொன்ன அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஒரு தமிழ் இளைஞனுக்குத்தான் அந்த ஜிடி நாயுடு விருது வழங்கப்பட்டது. புற்றுநோய் சிகிச்சையின் போது ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடித்து அந்த கெட்ட செல்களை மட்டும், அழிக்க வேண்டிய செல்களை மட்டும் தேடி பிடித்து அழிக்கிற அந்த ஆற்றல் மிக்க கண்டுபிடிப்பை ஒரு 40 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞன் கண்டுபிடித்தான். அந்த இளைஞனை மக்கள் சிந்தனை பேரவை கண்டுபிடித்து இந்த மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் விருது கொடுத்தது மட்டுமல்ல, அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருதை அவனுக்கு வழங்கியது. நாளை இந்த மேடையிலே ஒரு 40 வயதுக்குட்பட்ட இளைஞன் விருது வாங்க போகிறான். அந்த வாங்க போகிற இளைஞன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அவருக்கு 36 வயதுதான் ஆகிறது. கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கணிதம் சார்ந்த கண்டுபிடிப்பு. நீங்கள் இந்த கண்டுபிடிப்பையாவது நீங்கள் சொன்னால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கணிதம் சார்ந்த கண்டுபிடிப்பை சொல்லி புரிய வைத்தல் மிகவும் அரிது. கணித மேஜர் ராமானுஜன் பிறந்த ஊர் இந்த ஊர். ஈரோட்டுக்கு பெருமை தந்தை பெரியார் பிறந்தது. ஈரோட்டுக்கு பெருமை மகாகவி பாரதி இறுதி பேரூரை நிகழ்த்தியது. ஈரோட்டுக்கு பெருமை எண்ணற்ற பெருமைகள் இருக்கின்றன. அந்த பெருமைகளில் ஒரு பெருமை கணித மேதை ராமானுஜன் பிறந்த மண் ஈரோட்டு மண். அந்த மண்ணில் நாளை ஜிடி நாயுடு விருதை பெறக்கூடிய இளைஞன் கணிதத்தில் கணித மேதை ராமானுஜனை போல் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து மகத்தான சாதனை புரிந்திருக்கிறான். சர்வதேச அளவிலே மிகச்சிறந்த அங்கீகாரத்தை பெற்ற இளைஞனுக்குத்தான் நாளை அந்த விருது வழங்கப்படுகிறது. ஆகவே ஒரு அறிவியல் சார்ந்த வித்தியாசமான உரையை மரியாதைக்குரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் இன்று உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த உரை உடனே கேட்டு புரிந்து கொண்டு உடனே செயல்படுத்தக்கூடிய உரை அல்ல. நாமே இந்த உரையை அசை போட்டு ஒரு அறிவியல் ரீதியான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்வோம். ஒரு புதிய தமிழகத்தை, புத்தம் புதிய தமிழகத்தை, பொலிவான தமிழகத்தை, அறிவியல் சார்ந்த தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஆன்மீக செம்மல் இந்த இடத்திலே அடித்தளமிட்டு இருப்பதுதான் தனிச்சிறப்பு என்று சொல்லி அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை பாராட்டி, இந்த நாளில் வந்திருக்கின்ற நம்முடைய கமிஷனர் வந்திருக்கார். ஏனென்ற ஈரோடு மாநகராட்சியினுடைய கமிஷனர் அர்பித் ஜெயின் ஐஏஎஸ். அவர் இளைஞர் என்பது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இப்போ வந்து நம்முடைய ஈரோடு கார்ப்பரேஷனுடைய ஆணையாளராக, கமிஷனராக வந்திருக்கிறார். அவர்தான் இன்று முன்னிலை உரையாற்றி இருக்க வேண்டும். அவர் பணி நிமித்தமாக கொஞ்சம் தாமதமாக வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய நன்றியை, தேங்க்யூ சார், கமிஷனர் சார், தேங்க்யூ வெரி மச் பாராட்டுகிறோம். தலைமையேற்ற நம் அன்பு சகோதரர் கே விநாயகம் அவர்களுக்கும் நன்றி. முன்னிலை வகித்த மாவட்ட நூலக அலுவலருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த அளவோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது என்பதை அறிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.